وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, யுத்தங்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முக்கியமான போர்கள் சம்பந்தமான 5 நாட்கள் தொடரிலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் உஹது யுத்தம் சம்பந்தமாக வரலாற்றிலே வந்த முக்கியமான செய்திகளை பற்றி உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 2வது யுத்தம் என்று சொன்னால் அது உஹது யுத்தம் தான். உலக வரலாறு என்றைக்கும் மாறாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நடப்பித்து காட்டிய ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அந்த காலங்களை நாங்கள் மனிதர்களிலே மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் வர செய்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உலக வரலாற்றை நாங்கள் பிரட்டி பார்த்தால் யாரும் தொடர்ந்தும் வெற்றி பெற்றது கிடையாது, தொடர்ந்தும் தோல்வி அடைந்ததும் கிடையாது. கீழே இருப்பவர்கள் என்றும் கீழே இருந்ததும் கிடையாது, மேலே இருப்பவர்கள் என்றும் மேலே இருந்தது கிடையாது. கீழே இருப்பவர்கள் மேல் வருவார்கள், மேல் இருப்பவர்கள் கீழ் போவார்கள். அதுபோன்று ஆட்சியாளர்கள் அடிமைகளாக மாறுவார்கள், அடிமைகள் ஆட்சியாளர்களாக மாறுவார்கள். வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெறுவார்கள், தோல்வி விட்டவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது உலக வரலாறு நியதி, யாருக்கும் இதில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த காலச்சக்கரத்தை நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருக்கிறோம், மறுபடி சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வார்த்தைக்கு இணங்க அதை நிரூபிப்பது போன்று நடந்த ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளை மீறியதன் காரணமாக இந்த சமுதாயம் அனுபவித்த ஒரு மிகப்பெரிய வேதனைகளை எங்கள் வரலாற்றிலே பதிவு செய்துவிட்டு போன ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே நபியவர்களும் நபித்தோழர்களும் அடைந்த வெற்றியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு எங்களுக்கு மிக மகிழ்ச்சியானதோ, எந்த அளவுக்கு எங்களுக்கு மிக சந்தோஷமானதோ, எந்த அளவுக்கு எங்கள் உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொல்லி பெருமிதம் அடைகிறோமோ, அந்த அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவில், கவலைப்படக்கூடிய அளவில், உள்ளம் கசிகின்ற அளவில், கண்களில் நீர் மல்கக்கூடிய அளவில் நடந்த ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை ரீதியாக கூட மாத்திரமல்ல மன ரீதியாக கூட கஷ்டப்படுவதை அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த பின்னால் ஒரு சிலர் அதாவது வலிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுக்கிறார்கள். அந்த வலிமாவை சாப்பிட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு வாயிலே ஒரு சிலர் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்பி போக முடியுமா என்று சொல்லுகின்ற பழக்கம் கிடையாது, அல்லது போவது போன்று நடந்து கொள்கின்ற பழக்கமும் கிடையாது. முன்னே வருகிறார்கள், அந்த சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறைக்கு நபி அவர்கள் போக வேண்டும், ஆனால் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதனால் நபி அவர்களால் போக முடியவில்லை. ஒன்றுக்கு பல முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வருகிறார்கள், இவர்கள் போனபாடு இல்லை. எப்படியோ இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் அந்த நபர்களுக்கு ஏதோ வகையில் எத்த வைக்கப்பட்டு எழும்பி போய்விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாக கருதி ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்கி வைக்கிறார். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடுகளுக்குள் நுழைவதென்றால் அவர் அனுமதித்தால் தான் நீங்கள் நுழைய வேண்டும், அவர் சாப்பாட்டுக்கு அழைத்தால் தான் நீங்கள் சாப்பாட்டுக்கு போக வேண்டும். அதே நேரத்தில் ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டு முடிந்து விட்டால் வீட்டிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம், வீட்டிலிருந்து கைர முஸ்தனிசி ஹதீஸின், அதாவது கதைகளை கதைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு அங்கே இருக்க வேண்டாம்,
போய்விடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். அது அந்த நபிக்கு வேதனையாக இருந்தது, மனசிலே பெரிய சங்கடமாக இருந்தது, அவர் வெட்கப்பட்டு கொண்டிருந்தார், மனசிலே பெரிய சங்கடமாக இருந்தது. உங்களிடத்தில் சொல்ல அவர் வெட்கப்பட்டார். அல்லாஹு தஆலா உண்மையை சொல்ல வெட்கப்படுவது கிடையாது. இதற்கு பின்னால் நபியோட வீடுகளுக்கு போவது என்றால் அனுமதியோடு போவுங்கள், சாப்பிட்டு முடிந்து விட்டால் வெளிக்கிளம்பி விடுங்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியாக பட்ட ஒரு வேதனைக்காக அல்லாஹ் தஆலா கண்டித்து இந்த குர்ஆன் வசனங்களை இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறார்கள். இந்த ரசூல் எல்லோருடைய கதையும் கேட்கக்கூடியவர், எல்லோருடைய கதைக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று நபி அவர்களை விமர்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறான், குல் உதுனு கைரின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுக்கிறார், நிறைய விஷயங்களுக்கு காது கொடுக்கிறார். ஆனால் காது கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான் என்று நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனைப்படுவதை, கொஞ்சம் மனசுல சஞ்சலப்படுவதை கூட அல்லாஹ் தஆலா விரும்பாமல் அப்படி நடந்தால் உடனடியாக வசனம் இறக்கக்கூடியவராக இருக்கிறான். இந்த நபித்தோழர்களுடைய கற்பனையில் நபி அவர்கள் கொஞ்சம் மன ரீதியாக வேதனைப்பட்டால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டு விட்டார்களே என்று நினைக்கக்கூடிய நிலையில் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாழ்நாளிலே கற்பனை பண்ணி இருக்க மாட்டார்கள், நபி அவர்கள் காயப்படுத்தப்படுவார்கள், இரத்தமோட்டப்படுவார்கள் என்று வாழ்நாளிலேயே கற்பனை பண்ணி இருக்க மாட்டார்கள். இந்த உஹது வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்திய ஒரு கோரமான கவலை மிக்க ஒரு வரலாறு. சகோதரர்களே, இந்த உஹதிலே எங்களுக்கு பல படிப்பினையும் உண்டு. இந்த உஹது யுத்தத்திலே பல படிப்பினையும் உண்டு. உஹது யுத்தம், அதாவது இந்த பத்ர் யுத்தம் முடிந்து சந்தோஷமாக மக்காவுக்கு முஸ்லிம்கள் திரும்ப, மதீனாவுக்கு வேதனைகளோடு இந்த மக்கள் திரும்புகிறார்கள். வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும், அதாவது நிறைய பேரை இழந்து, தலைவர்களை எல்லாம் இழந்து படுதோல்வியோடு மதீனா மக்காவுக்கு திரும்புகிறார்கள். ஆத்திரம் அடங்கவில்லை, அவர்களுடைய ஆத்திரம் அடங்கவில்லை. எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அபூ சுஃபியான் கொண்டு வந்திருக்கிறாரே அந்த வியாபார கூட்டம், அந்த வியாபார பொருட்கள், இந்த அனைத்தையும் அடுத்த யுத்தத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கட்டுகிறார்கள். அடுத்த யுத்தத்திற்காக இந்த அனைத்தையும் செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கட்டுகிறார்கள். பல குதிரைகளை சேமிக்கிறார்கள், பல ஒட்டகங்களை சேமிக்கிறார்கள், பல போர் வீரர்களை தயார்படுத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். எனது சாச்சாவை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன், எனது பெரியப்பாவை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன், எனது பிள்ளையை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன் என்று ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஹிந்தா என்ற பெண்மணி கங்கணம் கட்டியதாகவும் ஈரலை கடித்து துப்பியதாகவும் மாலைகள் அணிவித்ததாகவும் செய்தி சொல்வார்கள். அது பொய்யான செய்தி. ஹிந்தாவுக்கும் அந்த வரலாற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர் ஜுபைர் இப்னு முத்தாயிம். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்ட ஒரு செய்தி. ஹிந்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஷியாக்களால் அபூ சுஃபியான், முஆவியா அந்த பரம்பரைக்கு அதாவது இழுக்கு கட்ட வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த செய்தி. அதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துவிட முடியாது. நாங்களும் இந்த ரமலானுக்குள் வரைக்கும் அதை நம்பிக்கொண்டுதான் இருந்தோம். அந்த செய்தியை ஏற்ற நிலையில் தான் இருந்தோம். உஹது யுத்தத்தின் சம்பந்தமாக படித்து தேடி ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த செய்தி எந்தவித ஆதாரமற்ற செய்தி என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் சஹீஹான அறிவிப்பு. ஜுபைர் இப்னு முத்இம் தூண்டுகிறார், வஹ்ஷி என்பவர் வந்து கொலை செய்கிறார் என்பதெல்லாம் புகாரி, முஸ்லிமில் எங்களால் காண முடிகிறது. ஹிந்தாதான் இதை தூண்டினார், மாலையாக அறிவித்துக் கொண்டார், ஈரலை கடித்து சப்பி துப்பினார் என்ற செய்தி எல்லாம் பொய்யான செய்தி. சகோதரர்களே, இப்படி மக்காவிலே தூண்டப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவோடு ஒரு பெரிய கூட்டமே கிளம்புகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஜுபைர் இப்னு முத்தைம், துஐமா இப்னு அதி, அதாவது தனது சாச்சா, தனது பெரியப்பா அல்லது சாச்சா, இந்த துஐமா இப்னு அதி பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டார் என்பதற்காக ஜுபைர் இப்னு முத்தைம் வஹ்ஷியை கூப்பிடுகிறார். வஹ்ஷி ஹபஷா, அதாவது அபிசீனியா பகுதியைச் சேர்ந்தவர், கருப்பு அடிமையாக இருந்தார். ஆனால் நல்ல புத்தி கூர்மையுள்ளவராக இருந்தார். 50 வருடத்துக்கு முன்னால் உள்ள செய்திகளையும் நல்ல முறையில் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் அபிசீனியா மக்கள் எப்படி அம்பு எய்வார்களோ, அம்பு எய்வதில் அவர்கள் பிரபலியம் பெற்றவர்கள், அந்த அடிப்படையில் குறி தவறாமல் அம்பு எய்யக்கூடியவராகவும் வஹ்ஷி இருந்தார். இந்த வஹ்ஷியை பார்த்து ஜுபைர் இப்னு முத்தைம் சொல்லுகிறார், நீ எனக்கு இப்பொழுது அடிமையாக இருக்கிறாய்,
இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு எனது சாச்சாவை கொண்ட, அதாவது இந்த ஹம்சாவை, துவைமா இப்னு அதி என்ற எனது பெரியப்பா அல்லது சாச்சாவை கொண்ட இந்த ஹம்சாவை நீ கொல்லுவாயாக இருந்தால் நீ விடுதலை பெற்று விட்டாய், நீ விடுதலை பெற்று விட்டாய், உனக்கு விடுதலை ஹம்சாவை கொலை செய்வதுதான் என்று சொல்கிறார்கள். ஹம்சாவோடு நேரடியாக மோதுவதற்கெல்லாம் அந்த குறைசிகள் இருக்கக்கூடிய இரண்டாந்தரமாக அந்த இருக்கக்கூடியவர்களுக்கு அருகதை கிடையாது, பயந்தவர்கள், கோழைகள். அதனால் இப்படி ஒரு இல்லை என்றால் வீரர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் முந்தி இருப்பார்கள். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவனை பார்த்து நீ விடுதலையாக வேண்டும் என்றால் கொலை செய் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். இப்படியான கங்கணங்களோடு தான் உஹது யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை டார்கெட் பண்ணியிருந்தார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை டார்கெட் பண்ணியிருந்தார்கள். அதில் உமையத் இப்னு கலஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டார்கெட் பண்ணியிருந்தார். ரசூலுல்லாஹை கொல்ல வேண்டும், நபி அவர்களை வெட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கோடு உஹது யுத்தத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பவும் இதை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஆனால் இப்படி மதீனாவுடைய கொஞ்சம் தூரத்திலே உள்ள உஹது மலைக்கு அருகே இவர்கள் வந்து விட்டார்கள். உஹது மலைக்கு அடுத்த பகுதியா, அதாவது உஹது மலை இந்த பகுதியில் இருக்கிறது, இந்த பகுதியில் உஹது மலை என்று சொன்னால் இந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. பத்ர் யுத்தம் நடந்து கொஞ்ச காலம்தான், பத்ர் யுத்தம் நடந்து கொஞ்ச காலம்தான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் எல்லோரையும் அழைத்து மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன செய்வது, போவதா இல்லையா ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு போகின்ற விருப்பம் இருக்கவில்லை. வந்தால் யுத்தம் செய்வோம், உள்ளே வந்தால் யுத்தம் செய்வோம், இல்லை என்றால் தேவை கிடையாது என்ற கருத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். உபை இப்னு சலூல் அதை ஆதரித்து தூண்டிக் கொண்டிருக்கிறார். என்றால் நீங்க உபை இப்னு சலூலை நாங்கள் முனாஃபிக்காக பார்க்கிறோம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் முஸ்லிம்களோடு தான் இருந்தார், தொழுதார், நோன்பு பிடித்தார், ஜகாத்து கொடுத்தார், எல்லாம் முஸ்லிம்களோட தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஒரு சில சஹாபாக்களுக்கு இவன நடவடிக்கை மூலம் இவன் முனாஃபிக்கா அடிப்பாடு தெரியும், இவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, யார் ரசூலுல்லாஹ் நீங்க பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க முனாஃபிக்களை கொன்றுவோம் என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விட்டுருங்க, லா யதஹத்தது الناس அன்ன முஹம்மதன் யக்துல் அஸாபஹு, முஹம்மத் தனது தோழர்களை கொல்லுகிறார் என்று மக்கள் பேசிக் கொள்வாங்க, அதனால வாடா, அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள். காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிம்களோடு இருந்து கொண்டு போவது தான் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் என்பது எப்படி தெரிய வரும் என்றால் சஹாபாக்கள் காட்டுகின்ற ஈடுபாடு அவர்களிடத்தில் இருக்காது, அவ்வளவுதான். இதற்காக கொண்டோம் என்று சொன்னால் மக்கள் என்ன பேசிக் கொள்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் முஹம்மது வெட்டுவாரு, சொன்னாலும் முஹம்மது வெட்டுவார் என்று பேசிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, உபை இப்னு சலூல் சொல்கிறார்கள், யார சொல்ல தேவை கிடையாது, அவங்க வந்தா யுத்தம் செய்வோம், வந்தால் யுத்தம் செய்வோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கூட என்ன செய்வாங்க, கல்லுகளை உபயோகித்து அடிப்பாங்க, பெரிய படையங்களுக்கு இருக்கும், நாங்க அவர்களை விரட்டி விடலாம் உள்ளே வந்தால். ஆனால் வெளியே நாங்க போனோம் என்றால் பெரும்பாலும் தோற்க வாய்ப்பு இருக்குது. வெளியே போனோம் என்று சொன்னால், அதாவது யுத்தத்துக்கு உத்தி செல்வதை போன்று உபை இப்னு சலூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறான். அவருடைய முழு நோக்கமே யுத்தம் இல்லாம, பிரச்சனை இல்லாம ரெண்டு சைடே ஏமாத்திக்கிட்டு வாழணும், ரெண்டு சைடே ஏமாத்திக்கிட்டு வாழணும், அதுக்கு ஐடியா சொல்றான். ஆனால் அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இல்லை, யா ரசூலுல்லாஹ் போகணும், உஹதுக்கு போகணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் மௌத்தை விரும்பி போனீர்கள், இதோ கண்டு விட்டீர்கள் என்று சொல்றான். மௌத்தை பார்க்கறதால போனீங்க, இதோ கண்டுட்டீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையிலேயே அந்த நபி தோழர்கள் ஷஹாதத்துக்காக போனாங்க, நீங்கள் நேரடியாக மௌத்தை கண்டு விட்டீர்கள். பத்ர் யுத்தத்திலே நடந்த அந்த வெற்றியுடைய ஆர்வமும் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இதை அடுத்த கட்டமாக நாங்கள் போனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்கின்ற உணர்வும் இருந்தது. இந்த உணர்வுகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை, கொஞ்ச நேரம் யோசிக்கிறார்கள். பின்னர் தனது வீட்டுக்குள் போனார்கள், கேடயத்தை அணிந்தார்கள், வந்து விட்டார்கள். தலையிலே கவசங்களையும் உடம்பிலே கவசங்களையும் அணிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன, யுத்தத்திற்கு போவதாக நபியர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். யுத்தத்திற்கு போவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். முடிவெடுத்தவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு மாதிரி ஆகிறது, யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் நிர்பந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறேன், உங்களை நாம் நிர்பந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சொல்லுங்க, இன்ஷியத்த ஃபக்ஹூத், யா ரசூலல்லாஹ் நீங்க போக விரும்பலாட்டி இருங்க பரவாயில்ல என்றார்.
நம்மளை நிர்பந்தத்தால் ரசூலுல்லாஹ் வழியாகிறார்களோ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு லா யம்பகி லிநபியின் இதா லபிஸ லஅமதஹு அய்யன் அஹா ஹத்தா யுகாத்தில். கிரீடத்தையும் கேடயத்தையும் அணிந்து விட்டால் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் திருப்பி அமர்வது ஒரு நபிக்கு ஆகாது என்று சொன்னார்கள். கிரீடத்தை கேடயத்தெல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னா, கவசத்தை போட்டாச்சுன்னு சொன்னால் யுத்தம்னா முடிச்ச பிறகுதான் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது பெரிய படையோட போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த தந்திரங்களில் ஒன்று, இங்கதான் இந்த யுத்தத்துல அப்படி நடக்கல, ஆனா பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இங்க போறோம் என்று போவாங்க. முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, டக்குனு மெசேஜ் அனுப்புவாங்க ரசூலுல்லாஹ் இங்க வராங்க. அப்படி இடையில போகல ரூட்டை ரசூலுல்லாஹ் மாத்துவாங்க, வேற சைடுக்கு தௌரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சைடுக்கு மாத்துவாங்க. சஹாபாக்கள் பாப்பாங்க என்ன மாத்துறாங்க, வேற சைடு திருப்பிடுவாங்க. நியூஸ் கொடுத்தவங்க மாட்டினாங்க. முனாஃபிக்கீன்கள் மாட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்த தந்திரங்களில் உண்டு. நம்ம சுன்னா என்று தொழுகையில பேசுறோம் தானே, அது கொண்டு நோம்புகளை பேசுறோம் தானே. ஜிஹாத் என்று நடந்தா இது சுன்னத்து, ஜிஹாத் நடந்தா ஜிஹாதுல சுன்னத்துக்கள்ல உண்டு தௌரியா. இங்க போகிற மாதிரி இன்னொரு சைடுக்கு எடுக்கிறது. சகோதரர்களே, இந்த உஹதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு லட்சியமும் உஹது என்ற மலைக்கு போகணும். இப்படி உஹது என்ற மலை என்று சொன்னா, இது உஹது மலை என்று வைங்க, இந்த முஸ்ரிக்கீன்கள் இங்க வைக்கிறாங்க. இப்படி நடுவுல உஹது மலை வச்சு இங்கல முஸ்ரிக்கீன்கள் இங்கல முஸ்லிம்கள் போறாங்கல்ல, அப்படி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. உஹதுடைய எப்படி உஹது நடந்ததுக்கான மெப்பெல்லாம் இருக்குது. அதாவது உஹது மலை இப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை பின்னுக்கு போட்டு முஸ்லிம்களோட படை இங்க வைக்கிறாங்க, முஸ்ரிக்கீன்களோட படை அங்க வைக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய படை அங்க இருக்கிறாங்க, இங்க இந்த இவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட படை தந்திரங்கள் எல்லாம் பாருங்க. ரசூல் இதுல நிறைய விஷயம் இருக்குது. இந்த மலைக்கு அடுத்த பகுதியில் இந்த பகுதியில முஸ்லிம்களும் அங்க முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்கால மலை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற இடத்துக்கு போய் நின்று முட்டமொத்தமாக நின்று கொள்கிறார்கள். ஏற்கனவே வந்தவர்களுடைய எல்லை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது என்ற இடத்தில் கூடாரம் அடிக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி போகின்ற இடைவெளியிலே உபை இப்னு ஸலூல் சொல்கிறார்கள், எல்லாரும் அந்த மனுஷனுக்கு வழிபட்டுட்டாங்க, என்ன யாரும் வழிபடல, ஏன் நாங்க எங்களை சும்மா கொண்டு வாங்கலான்னு போவோன்றான். சொன்னவுடன் கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் திரும்பிடுறாங்க. போறவங்க 1000 பேர், அவங்க 3000 பேர், கிட்டத்தட்ட 3000 பேர். 3000 என்று அக்யூரேட்டா சொல்லலாம், 3000 பேர் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்திருந்தார்கள். இவங்க போறது 1000, ஏற்கனவே 1000க்கு 300, இப்ப 3000க்கு 1000, எல்லாம் 1க்கு 3. இந்த லெவலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். உபை இப்னு ஸலூல் திரும்புகிறான். உபை இப்னு ஸலூல் தனது படைகளோடு திரும்புகிறான். நாங்க ஏன் எங்களை போட்டு சும்மா கொண்டு வரணும், அவரை எல்லாரும் வழிபட்டுட்டாங்க, நாங்க திரும்பி போவோம் என்று சொல்லி உபை இப்னு ஸலூல் திரும்புறாங்க. இந்த சந்தேகத்தில் ஈடுபட்டவர்களும் நயவஞ்சகர்களும் சேர்ந்து அவர்களுக்கு பின்னால திரும்புறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அவங்களுக்கு பின்னால போறாங்க. உதக்கிருக்கும் பில்லாஹ், ஏ சமுதாயமே, அல்லாஹ் வச்சு உங்களை ஞாபகப்படுத்துறேன், லைஸ லக்கும் அன் தஹ்துரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்த வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்த வேண்டாம், திரும்பி வாங்க என்று சொல்லுகிறார். காலு, அவங்க சொல்றாங்க, லவ்ன அலமு அன்னக்கும் துகாத்திரூன மா அஸ்லம்னாக்கும், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஜிஹாத் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த முனாஃபிக்கின்கிற வார்த்தைகளை, நீங்க நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஜிஹாதும் என்ற ஒன்றிருக்கிறது தெரிஞ்சுக்க இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி முனாஃபிக்கீன்கள் இவரை பார்த்து பேசுகிறார்கள். இவர் கோபத்திலே சொல்கிறார், அபஅதகுமுல்லாஹ் அஅதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகளே, அல்லாஹ் உங்களை தூரமாக்குவானாக, ஃபஸயுக்னில்லாஹு அன்கும் நபியஹு, உங்களை அந்த நபிக்கு எந்தவித தேவையும் மற்றவனாக அல்லாஹ் தஆலா ஆக்குவார் என்று சொல்லிட்டு திரும்பி போகிறார். என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு போய் சேர்ந்து விடுகிறார். சகோதரர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் உஹதுக்கு போற வழி சொல்றாங்க, நாங்க எதிரிகளுக்கு கிட்டான ஒரு ரூட்ல போய் இருக்கணும், அதுக்கு என்ன செய்யறது? அப்படியா, என்ன செய்யறாங்கன்னா முரப்பா இப்னு கைலி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய தோட்டத்தால போறாங்க. அந்த ரூட்டால போய் அந்த இடத்துக்கிட்ட வரணும். அதனால இப்ப ரோட்டால போக கூடாது, எங்கெல்லாம் நாங்க சொல்லுவோமே அத முடுக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி முடுக்கு ரூட்டுக்குனால ரசூலுல்லாஹ் போறாங்க. இந்த முரப்பா இப்னு கைலி என்னுடைய தோட்டத்தால போறாங்க. அந்த முஸ்லிம், அதனால அவருடைய தோட்டத்தால போறாங்க. அவர் குருடர், அப்பதான் முனாஃபிக்னு தெரியுது அவர் அந்த தோட்டத்தால போகணும்னு சொல்றாரு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ரசூலுல்லாஹ் சத்தம் விளங்குது, பட போதுன்னு விளங்குது. கொண்டு சொல்றாரு, நீங்க மட்டும் முஸ்லிம்களாக இருந்தார், நீங்க மட்டும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மண்ணை தலையில போட்டுக்கிறார், மண்ணை அப்படியே வீசிக்கிட்டு சொல்றாரு,
அவர்களுடைய தலையில வீசிக்கன்னு சொல்றாரு. உண்மையில நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா என் தோட்டத்துக்குள்ள அனுமதி இல்லாம வரவானா, என்னுடைய தோட்டத்துக்குள் அனுமதி இல்லாமல் வர வேண்டாம் என்று சொல்லி போட்டு சொல்றாரு. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அலமு அன்னி லா உஸீபு பிஹா கைரக யா முஹம்மத் லதரப்து பிஹா வஜ்ஹக். இப்ப நான் மண் வீசி மத்தவங்கள உளும் என்று இல்லைன்னா அவனுக்கு மண்ணால வீசிருப்பேன், மண்ணால உங்களோட முகத்துல என்ன செஞ்சிருப்பேன், வீசி இருப்பேன் என்று சொல்லி அந்த முனாஃபிக் கத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவரை வெட்ட போகிறார்கள், நபிகள் வெட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். வெட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தால் கடந்து உஹது மலை அடிவாரத்தை அடைகிறார்கள். இப்பொழுது அந்த பகுதியிலே, இந்த மலைக்கு அந்த தொங்கல் பகுதியிலே முஸ்லிம்களுடைய படைப்பட்டாளமும் இந்த உஹதுடைய அடிவாரத்திலே முஸ்லிம்களுடைய படைப்பட்டாளமும் இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமைகளை அவதானிக்கிறார்கள். அவதானித்து விட்டு சொல்கிறார்கள், முஸ்லிம்களை ஒரு குழுவை பார்த்து சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 50 பேர். அந்த 50 பேரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க எல்லாரும் இந்த மலையில ஏறுங்கன்றாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்த தந்திரம், இந்த மலையில ஏறுங்க என்று சொல்றாங்க. ஏன் ஏறுங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி போட்டு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஏறுங்க, தலைவராக அப்துல்லா இப்னு ஜுபைரை வைக்கிறார்கள். அதாவது அம்ர் இப்னு அவுஃப் இருக்குதானே, அம்ர் இப்னு அவுஃப் அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை தலைமையாக வச்சு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செய்யணும் தெரியுமா, இந்த யுத்தம் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் சார்பாக இருந்தாலும் இறங்கக்கூடாது. இந்த யுத்தம் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் சார்பாக நடந்தாலும் இறங்கக்கூடாது. நீங்க இறங்கினீங்கன்னு சொன்னா எங்களுடைய முதுகுகளை எதிரிகளுக்கு விட்டு விடுவீர்கள், எங்களுடைய முதுகுகளை எதிரிகளுக்கு விட்டு விடுவீர்கள். அர்த்தம் என்ன எங்களுக்கு வழங்குமா? அது இந்த யுத்தம் நடந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அங்கே ஹாலித் இப்னு வலீத் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் ஹாலித் இப்னு வலீத் எந்த அளவுக்கு வீரர் தெரியுமா. குஃபர்ல இருக்க கூட குஃபர்களுடைய வெற்றிகளுக்கு ஹாலித் இப்னு வலீத் காரணம், இஸ்லாத்துல இருக்க கூட இஸ்லாமியோட வெற்றிக்கு ஹாலித் இப்னு வலீத் காரணம் என்று முஸ்லிம்கள் பேசக்கூடிய அளவுக்கு மாறிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அங்க வந்து எதிரிகளுடைய படையணி எப்படி இருக்குதுன்னா, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா புரோஸ்னாத்துக்கு வராரு. இந்த இக்ரிமாவுடைய படை தலைமையின் கீழ் ஒரு பகுதி, இங்க ஹாலித் இப்னு வலீத் படை தலைமையின் கீழ் ஒரு பகுதி, இப்படி ரெண்டா இருக்குது. ஹாலித் இப்னு என்ன செய்வார் தெரியுமா, ஏதாவது பிரச்சனை நடந்தா அப்படியே அந்த படை என்ன செய்தால் எடுப்பார், எடுத்து மலையில ஏறினாங்க. இந்த அப்படியே வந்து மலையில ஏறினா என்ன நடக்கும், முஸ்லிம்கள் வந்து ஒத்தருக்கொத்தர் மாறி அடிச்சுக்கல ஆரம்பிப்பாங்க. இங்கிருந்து யுத்தம் செஞ்சால் அங்கேயும் முஸ்லிம்கள் மலையில யாரு முஸ்லிம்கள் என்று ஆகிரும். இவர்கள் அம்பெய்து கொள்ளக்கூட அவங்க கீழால் அம்பெய்ஞ்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால மலையில நிறுத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த மலையில நீங்க இருந்துக்கங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்க இறங்கக்கூடாது, யுத்தம் எங்களுக்கு சார்பாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது என்ற கடுமையான கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுவிட்டு தான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த யுத்தம் ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே முஸ்லிம்களுடைய படை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 3000 பேர்கள், அங்கே 200 யுத்த வீரர்கள், குதிரை வீரர்கள், 200 குதிரை வீரர்கள். ஒரு ஒட்டகம் 200 இருக்கிறதுக்கு 200 குதிரை இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒட்டகம் வந்து கொஞ்சம் நோவலா தான் போகும், ரைட்டா? இந்த நிலைமையில ஒட்டகமும் குதிரைகளும், அங்க 200 குதிரை வீரர்கள், அதுல 2 படை, ஒன்று 2ஆ பிரிக்கப்பட்டு கொண்டு இக்ரிமாவுடைய தலைமையின் கீழ், இரண்டாவது ஹாலித் இப்னு வலீதுடைய தலைமையின் கீழ். சகோதரர்களே, இப்ப இந்த யுத்தம் என்ன அடிப்படையில் ஆரம்பித்தது ஹதீஸ்களை நம்ம பார்க்கல. யுத்தம் என்ன அடிப்படையில் ஆரம்பித்தது என்று சொன்னா, ஒவ்வொருத்தரா முன்னுக்காகி, அவங்களே ஒவ்வொருத்தரா முன்னுக்காகி இப்படித்தான் ஆரம்பிக்கும் யுத்தம். அதுல யார் முன்னுக்காகினாங்க, அவங்களோட பகுதியில யார் முன்னுக்காகினாங்க என்னது ஹதீஸ்களை காண முடியவில்லை. ஆனால் இந்த யுத்த வரலாற்றிலே நடந்த முக்கியமான நபர்களுடைய வரலாறுகள் பதியப்பட்டுள்ளன. அந்த யுத்தத்திலே கலந்த அதாவது மிக மிக முக்கியமான அம்ச வரலாறுகள் உஹது யுத்தத்திலே பத்ர் யுத்தத்தை விட கூடுதலாக பதியப்பட்டிருக்கின்றன. அதில் நான் ஒவ்வொருவருடைய வரலாறு நான் சொல்லுகிறேன். சகோதரர்களே, உஹது யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் தான் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறுகிறார்கள். ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் முஸ்லிம்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். அதிலே முதலாவதாக அபூ துஜானா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோடர். அபூ துஜானா என்ற நபித்தோடர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாளை வைத்து சொல்கிறார்கள், என்னிடத்திலிருந்து இந்த வாளை எடுப்பவர் யார், என்னிடத்திலிருந்து இந்த வாளை வாங்குகின்றவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. மக்கள் வந்து எல்லாரும் முன்னுக்காக மாட்டாங்க. அதுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் வாளை வாங்கினா கொஞ்சம் ஒரு அடி கூட பின்னுக்கு வைக்க கூடாது, என்ன செஞ்சிடணும், தொடர்ந்து அங்கேயே போகணும். யுத்தத்தில் அப்படி கஷ்டம், கொஞ்சம் பின்னுக்கு வேண்டி வரும்.
அதனால யாரும் வாங்கல. ஒவ்வொருவரா போறாங்க, சிலவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வானான்றாங்க, இப்படியே போகுது. அபூ துஜானா வாராரு, வந்து கேட்கிறார், வமா ஹக்கு யா ரசூலுல்லாஹ், இந்த வாளை வாங்கினா என்ன செய்யணும் என்று கேட்கிறார். இந்த வாளை வாங்கினா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் தத்ரிப பிஹி ஃபில் அதுவி ஹத்தா யன்ஹனி, எதிரிகள் தோல்வி அடையும் வரைக்கும் இந்த வாளை உயர்த்தி நீ யுத்தம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். 2 பேரை வெட்டிட்டு 5 பேரை வெட்டிட்டு கீழே வாயிடாது. தோல்வி அடையும் வரைக்கும் உனக்கு பங்கு இருக்கு, எடுக்கிறீங்களா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ துஜானா சொல்றாரு, அனா ஆஹது யா ரசூலுல்லாஹ் பிஹக்கிஹி, நீங்க என்ன ஹக்கு அதுக்கு சொன்னீங்களோ அதோட அந்த வாளை நான் எடுக்கிறேன்றாங்க. அபூ துஜானா வாளை எடுக்கிறாரு. வாளை எடுத்து விட்டு அவர் மிகப்பெரிய வீரராக இருந்தார். அவர் எப்பயும் என்ன செய்வாருன்னா, சிவப்பு தலப்பாவை தலையில சுத்துவாரு. சுத்தினால் கிறுக்கி கட்டினார்டா, எதுக்கு கட்டுவார் தெரியுமா? 60 முழத்தை கட்டினா இவ்வளவு சிறப்பானதுக்கு அல்ல, அவர் கட்டினார் என்று சொன்னா யுத்தம் தான் அர்த்தம். அடுத்தது அதாவது நிறைய பேரை வெட்டி வீழ்த்துவார் என்பது அர்த்தம். அபூ துஜானா கட்டிட்டு வாளை எடுக்கிறாரு. வாளை இப்படி சுத்துறாரு, உஹது அணியில வாளை இப்படி சுத்துறாரு, பெருமையா நடக்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இப்படி பாக்குறாங்க, அந்த நடைய பார்த்து போட்டு சொல்றாங்க, அதாவது இன்னஹா லமஷ்யத்துன் யுக்லிபுல்லாஹு அதாவது யக்லபு அல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெறுக்கக்கூடிய ஒரு நடை இது. அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெறுக்கக்கூடிய நடை இது. ஆனால் யுத்தத்தில் தவிர, இந்த இப்ப நடக்கிறார் இவர் நட, இந்த நடையை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெறுப்பார்கள். இல்லா ஃபீ மிஸ்லி ஹாதல் மௌத்தின், இந்த யுத்தம் போன்ற இடங்களை தவிர என்று சொல்றார். அது மாதிரி நடக்கிறார் அபூ துஜானா, வீரத்தோடு நடக்கிறாரு. அந்த வாளை எடுத்துக்கொண்டு சகோதரர்களே, ஜுபைர் இப்னு அவ்வாம் பார்க்கிறாரு, என்ன நான் ரசூலுல்லாஹ்ட்ட வாளை கேட்டேன், நான் அவங்களோட சஃபியாட மகன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரியம்மா அல்லது சாட்சின்னு வைங்க, ரசூலுல்லாஹ்வோட வாப்பட தாத்தா, அவரோட மகன் தான், எனக்கு தரல வாளை அபூ துஜானாவுக்கு கொடுத்தாரு என்று ஜுபைர் இப்னு அவ்வாம் நினைக்கிறாரு. ஜுபைர் இப்னு அவ்வாம் நினைக்கிறாரு, என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ துஜானா கொடுத்தாங்க, எனக்கு தரல, இவர் என்ன செய்யறாருன்னு பார்ப்போம் என்று சொல்லி நான் போய் பார்த்து கொண்டிருந்தேன். அவர் சிவப்பு தலப்பாயை கட்டினார், எடுத்தார், வாளை எடுத்துக்கொண்டு போய்கொண்டே இருந்தார். யுத்த களத்திற்குள்ளே நுழைந்து வெட்டி கொண்டே இருந்தார். யுத்தத்துக்குள்ள அப்படி போய்கொண்டே இருந்தாரு. அந்த யுத்த களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டு உழுவுறாங்கள கீழே, அவங்கள ஒவ்வொருத்தரா பார்த்து காரை வெட்டுறது, மூக்க வெட்டுறது, வாயை வெட்டுறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு வரார். அந்த அணியில இவர் துவா கேட்கிறார், ஜுபைர் இப்னு அவ்வாம், இந்த 2 பேரை அல்லாஹ் சந்திக்க வைக்கணும். யுத்த காலத்துல இந்த சித்திரவதை செஞ்சு கொண்டு வராரு எதிரி அணி, அதுல உள்ளவரை இவரை என்ன செய்யணும், சந்திக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி துவா கேட்கிறாரு. கடைசியில சந்திப்பு வருது, 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்ச உடனே வாளால் ஒரு வீசி, ஜுபைர் இப்னு அவ்வாம் பார்த்து கிடைக்கிறாரு, அவன் வாளால வீசுறா, இவர் கேடயத்தை தடுத்து மறுவெட்டின் மூலம் அவரை கொண்டு விடுகிறார். ஒரு அடி தான், ஒரு வெட்டின் மூலம் அபூ துஜானா கொண்டு விடுகிறார். மறுபடி வாழை எடுத்துக்கிட்டு போறாரு. ஆர்வம் ஊட்டி கண்டிக்கிறாங்க சில பெண்கள் ஆர்வம் ஊட்டி கண்டிக்கிறாங்க. அது பெண்களா ஆண்களான்னு விளங்கல. அபூ துஜானாக்கு வாழை எடுத்துக்கொண்டு போறாரு, வாழை உயர்த்துறாரு. பார்த்தால் ஹிந்தா என்ற பெண்மணி சத்தம் போட்டு ஆர்வம் ஊட்டி கண்டிக்கிறாங்க. வாழை உயர்த்தின உடனே வச்சுட்டாரு. ஜுபைர் இப்னு அவ்வாம் சொல்றாரு, ஏன் அவர் வாளை வைத்தார்னு தெரியவில்லை, ஏன் அவர் வெட்டாமல் அப்படி அதாவது தலைக்கு நேர வாளை உயர்த்தி வச்சிட்டாரு, ஏன் அப்படி வைத்தார்னு தெரியவில்லை. நான் கேட்டவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாள் ஒரு பெண்ணுடைய தலையை பிளப்பதை நான் விரும்பவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாள் ஒரு பெண்ணுடைய தலையை பிளப்பதை நான் விரும்பவில்லை, அதனால நான் எடுத்துட்டேன்றாங்க. அவனை வெட்டிருப்பாரு, அங்க கூட அல்லாஹ்வுடைய தூதர் ஞாபகம் வருது அவனுக்கு. இந்த வாளால் ஒரு பொம்பளை வெட்டாம வந்துட்டாங்க. அபூ துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்படி கடுமையாக ஜிஹாது செய்தார். அவர் கொல்லப்படலாம் இல்லை, கடுமையான முறையில் என்ன செஞ்சாரு, அந்த உஹது யுத்தத்திலே ஜிஹாது செய்தார். அதுபோன்று ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கடுமையாக யுத்தம் செய்தார். இந்த ஹம்சாவுடைய வரலாற்றை எப்படி யுத்தம் செய்தார் என்பதை அவதானித்தவர் யார் சொல்லுவாமோ, வஹ்ஷி யார் நான் சொன்னேன், ஜுபைர் இப்னு முத்அமுக்கு வேலைக்காரராக இருந்த அபிசீனியர். அவர் போற இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அவர் பிறகு இஸ்லாத்துக்கு வராரு. இஸ்லாத்துக்கு வந்த பின்னால் இந்த ஜுபைர் இப்னு முத்அம் மகன் இருக்கிறார், மகன் உபைதுல்லா, ஜுபைர் இப்னு முத்அமுடைய மகன் உபைதுல்லா, இவரும் இன்னும் ஒரு நபரும் ஒரு ஹிம்ஸுக்கு போறாங்க. ஹிம்ஸுக்கு சிரியாவில் இருக்கக்கூடிய ஹிம்ஸுக்கு போறாங்க. போற நேரத்தில் வஹ்ஷி அப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரு. பிற்காலத்தில் நடந்த சம்பவம் இது. அவர் சொல்றாரு, நாங்க வஹ்ஷியை போய் சந்திப்போமா, உபைதுல்லா ஜுபைர் இப்னு முத்அம் மகன் அப்படின்ற அவரை கையில வளர்ந்திருப்பாரா இல்லையா,
ஜுபைர் இப்னு முத்தூம் கீழே தான் வஹஷி அடிமையாக இருந்தாரு. அப்ப அவர் கையில தூக்கி மிதிப்பாரு. இந்த உபைதுல்லா சொல்றாரு, நாங்க போவோம், நான் முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு வரேன், முகத்தையெல்லாம் மூடிக்கொண்டு அவருக்கு முன்கால போய் இருந்து கேட்போம், எப்படி ஹம்சாவை கொண்டீர்கள் என்று கேட்போம் என்று போறாங்க. போய் முன்னால நின்று கேட்கிறாரு, அதாவது வஹஷிய என்ன வணங்குதான்னு கேட்கிறாரு. அவர் பார்க்கிறாரு, காலை காட்டுகிறாங்க. காலை பார்த்து சொல்றாரு, ஜுபைர் இப்னு முத்தீம் மகனான்னு கேட்கிறாரு. ஜுபைர் இப்னு முத்தீம் மகன், எனக்கு ஞாபகம் இருக்குது, உங்களை தூக்கி வளர்த்த ஞாபகம் எனக்கு இருக்குது, உங்களை தூக்கி வளர்த்த ஞாபகம் இருக்கிறது. ஜுபைர் இப்னு முத்தீம் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அதற்கு பிறந்த குழந்தை தானே நீங்கள் என்று கேட்டவுடன் முகத்தை திருப்பி எடுக்கிறார்கள். ஜுபைர் இப்னு முத்தீம் தான். உங்களுக்காக நான் உங்களுக்கு பால் ஊட்டுகின்ற தாய்மார்களை வெளியெல்லாம் போய் தேடி இருக்கிறேன் என்று சொல்றாரு. எப்படி ஹம்சாவை கொண்டீங்க சொல்றார். சகோதரர்களே, இந்த அதாவது ஜுபைர் இப்னு அந்த வஹஷி எப்படி கொண்டார் என்று சொல்கிறாரு. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்த காலத்திலே கடுமையான முறையில் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் சொல்றாங்க, கடும் வேகமாக இருந்துச்சு. அப்படி வேகமான முறையில் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு யுத்தம் செய்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியிலே நான் ஒவ்வொரு மரமா ஒளிஞ்சேன், ஒவ்வொரு கண்ணுக்கு பக்கத்தால ஒளிஞ்சேன், ஒளிந்து 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 போகிறேன். எனவே பெரிய ஈட்டி, அதை நான் சரிப்படுத்திக் கொண்டே இருந்தேன். சரியாக அடிப்புமா நினைச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தவுடன் உடனடியாக நேராக நான் அவருக்கு ஏவினேன். அடிவயிறு, இந்த அடிவயிறுல போய் குத்துப்பட்டது. நடுவால வந்து சென்றார். இரண்டு கால்கள் ரெண்டுக்கு நடுவால வந்து சம்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுட்டு பின்னால் அவர் சகோதரர்களே, ரசூல் சொல்றாரு, அந்த அம்பு அப்படியே போய் இரண்டு தொடைகளுக்கு இடையால் உள்ள அந்த மர்மச்சான பகுதியால் அம்பு வெளியே வந்தது. அவர் பார்க்கிறாரு, பார்த்து எனக்கு பக்கத்தில் வர முயற்சி செய்தார், விழுந்து விட்டார். என்னை கண்டு வாள் எடுத்துட்டு வெட்ட நினைக்கிறாரு, வர முடியவில்லை, கீழே விழுந்து விட்டார். நான் போனேன், கூடாரத்துக்குள் அமர்ந்தேன். அவர் சொல்லுறாரு, வேற யாரை நான் கொள்ளல, நான் வேற யாரையும் கொள்ளல, எனக்கு நான் விடுதலையாகணும் என்ற எண்ணம் இருந்ததே ஒழிய முஸ்லிம்களுக்கு எதிராக போராட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கவில்லை. இவ்வளவுதான் நான் செஞ்சேன். அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். போறோம், இவர் இஸ்லாத்துக்கு வருகின்ற நேரத்தில் நபி அவர்களிடத்தில் நடந்ததெல்லாம் சொல்றார். அதுல சகோதரர்களே, இதெல்லாம் முடிஞ்சு நான் பிற்காலத்தில் ஒரு இஸ்லாத்துக்கு வந்தேன். அந்த நேரத்தில் நபியர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள் அதெல்லாம் சொல்றாரு. பின்னால சொல்றேன். சகோதரர்களே, இப்படி என்ன நடக்குது என்று சொன்னால், கீழே விழுந்து விட்டார். கீழே விழுந்து ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்றார்கள். இது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு மரணித்த செய்தி. ரசூலுல்லாஹ்வுக்கு இதெல்லாம் தெரியாது. யுத்தம் நடந்துட்டு இருக்குது, யார் யார் கொல்லப்படுறது அப்ப தெரியாது. உள்ளுக்க யுத்தம் நடந்துட்டு இருக்குது, ஹம்சா ரலியல்லாஹு கொல்லப்படுவாங்க கற்பனை பண்ணிக்க மாட்டாங்க ரசூலுல்லாஹ். ஏன்னா யுத்தத்துல வந்து ஒருவரையே டார்கெட் பண்ணிக்கிட்டு தனியா ஆரம்பிக்க மாட்டாங்க, யுத்த காலத்துல இருப்பாங்க. இப்படி வஹஷி தனியா டார்கெட் பண்ணிக்கிட்டு வந்து கொண்டதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது. சகோதரர்களே, இந்த அதாவது ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அதற்கு பின்னால் முஸ்அப் இப்னு உமைர் கொல்லப்பட்ட உஹது யுத்தத்தில். முஸ்அப் இப்னு உமைர் இருக்கிறாரே, அவர் கொல்லப்பட்டதும் உஹது யுத்தத்தில் தான். இந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் எந்த நேரத்தில் கொல்லப்படுறாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வை காயப்படுத்தப்படுது, அது பிறகு கொல்லப்படுறாங்க. இந்த முஸ்அப் இப்னு உமைர் அவர்கள் அந்த அதாவது ஜிஹாது களத்துக்குள்ள போறாங்க. அந்த நேரத்தில் முஸ்அப் இப்னு உமைரை இப்னு கமியா என்று சொல்லப்படக்கூடிய தேடிக்கின்ற ரசூலுல்லாஹ்வை தேடிக்கொண்டு வரார். இப்னு கமியா என்று சொல்லக்கூடியவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடிக்கொண்டு வருகிறார். வந்தா முஸ்அப் இப்னு உமைர் கண்ணோட நினைக்கிறாரு, இவர்தான் ரசூலுல்லாஹ் அழைக்கணும், இவர்தான் ரசூலுல்லாஹ் இருக்கணும். பெற்றாங்க முஸ்அப் இப்னு உமைர். அவ்வளவுதான். அந்த இடத்துல முஸ்அப் இப்னு மௌத் ஆயிட்டார். ஒரே இடத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பாதுகாப்பாக நின்றுகிறார். பாதுகாப்பாக நின்று கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் தான் தூதர் என்று நினைத்து வெட்டி விடுகிறார். வெட்டி மக்கள்கிட்ட போய் சொல்றாரு, கத்தல்து முஹம்மதன் என்று முஹம்மதன் இப்னு அப்துல்லா, அதாவது அப்துல்லாவுடைய மகன் முகமதை நான் கொண்டு விட்டேன் என்று சொல்லி கத்தி கொண்டு போகிறார். முஸ்அப் இப்னு உமைரை கொண்டவுடன், முஸ்அப் இப்னு உமைரை கொண்டவுடன் நான் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலை முகமதை கொண்டு விட்டேன் என்று சொல்லி கொண்டு போகிறார். முஸ்அப் இப்னு உமைர் கையில தான் கொடி இருந்துச்சு, படைக்குரிய கொடி இருந்துச்சு. உடனடியாக ரசூலுல்லாஹ்வை வாங்குறாங்க. வாங்கி அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க, முன்னுக்கு போங்கன்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்து முன்னுக்கு போங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு முன்னுக்கு போறாங்க. அன அபுல் கஸம், நான் அபுல் கஸம், என்னோடு யுத்தம் செய்கின்றவர்கள் யாராவது இருக்கிறீர்களா என்று கத்திக்கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போகிறார்கள். போகின்ற நேரத்தில் அபூ சஅத் இப்னு அபீ தல்ஹா, அபூ சஅத் இப்னு அபீ தல்ஹா அந்த இடத்துக்கு வருகிறார். வந்து கேட்கிறார், என்னோடு யுத்தம் செய்யலாம் வாங்கன்றார். என்னோடு செய்யலாம் வாங்கன்றாங்க. கொஞ்ச நேரம் போகல, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீரமான முறையில் அவரை வெட்டி வீழ்த்தினார். முடிக்கல, அவரை முடிக்கல, வெட்டி கீழே போட்டாரு, துடிச்சு கண்டிக்கிறாரு. அப்போ திரும்பி வராரு. நபி தோழர் கேட்கிறார், முடிச்சிட்டு வர வேண்டியதான் என்றாங்க.
நான் வந்து அவர் இவருக்கு சொந்தம் என்ற சொந்தத்துக்காக வேண்டிதான் அவரை விட்டு விட்டு வருகிறேன், துடிக்கணும் என்று வரார். அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? மிச்சா குடும்பமா நினைச்சுவாங்க, முடிச்சுட்டு கஷ்டப்படாம இருக்க முடிச்சுட்டு வந்துருவாங்க. முடிச்சுட்டு வர மாட்டேன், அல்லாத எங்களுக்கு நேசமானவர் விளங்கணும் என்று சொல்லிட்டு இடையில வச்சுட்டு வர கொண்டு இடையில் வைத்து விட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி வந்தார்கள். இது அலி ரலியல்லாஹுவுக்கு நடந்த சம்பவம். அதே போன்று ஹன்ஸலத் இப்னு ஆமிர், உங்களுக்கு தெரியும், ஹன்ஸலத் இப்னு அபி ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மனைவியோடு இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அழைப்பு வருகிறது. நீண்ட சம்பவம். அழைப்பு வருகிறது, யுத்தத்தில் அழைப்பு கிடைக்கிறது. அவர் உடனடியாக அந்த நேரத்திலேயே கிளம்பி வருகிறார். போய் மனைவிக்கு வாங்க வேண்டிய பொருட்களிலே யுத்த காலத்திற்கான ஆயுதங்களை வாங்கி கொண்டு வருகிறார். வாங்கி கொண்டு ஜிஹாது களத்துக்கு வருகிறார். ஜிஹாது களத்திலே வந்து அபூ சுஃபியானை வெட்டுவதற்கு வாளை ஓங்குகிறார். கடுமையா யுத்தம் செஞ்சு அபூ சுஃபியானுக்கு பின்னுக்கால இருந்து ஓங்க கொள்ள ஷத்தாத் இப்னு அஸ்வத் என்றவர் கண்டு இந்த ஹன்ஸலாவை வெட்டுகிறார். ஹன்ஸலாவை வெட்டி வீழ்த்தி விடுகிறார், கீழே விழுந்துறார். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை அடக்குகின்ற நேரத்திலே அழுகிறார்கள். அழுதுவிட்டு சொன்னார்கள், கஸலத்துல் மலாயிகா, மலக்குமார்கள் இவரை குளிப்பாட்டினார்கள். ஏன் என்று அவங்களோட குடும்பத்திட்ட கேளுங்க என்றாங்க. குடும்பத்திட்ட கேட்டா சொல்றாங்க, அவர் ஜுனுபாலியாக வெளியேறினார். அவர் ஜுனுபாலியான நிலையில் ஜிஹாது களத்திற்கு வந்தார். எனவே மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டினார்கள், நீங்கள் குளிப்பாட்ட வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதான செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, இது ஜிஹாது காலத்திலே நடந்து கொண்டு போகின்ற ஒரு விதமான சம்பவம். இதற்கு பின்னால் தான் உஹது யுத்தத்துடைய அந்த நிலைமையை முற்றுகிறது. சாதாரணமாக எப்படி வெட்டினார்கள், எப்படி யுத்தம் நடந்தது என்கின்ற செய்திகள் எல்லாம் இப்படி நடந்து கொண்டு போகின்ற நேரத்தில் 3 தடவைக்கு மேல் அந்த படைகள் 3 தடவை பாய்ந்தார்கள். ஒரேடியாக பின்னுக்கு போவது, ஒரு முறை பாய்வது, யுத்தம் நடக்கும், மறுபடி பின்னுக்கு போவார்கள். 2வது முறை பாய்ந்தார்கள், மறுபடி தோல்வி அடைந்தார்கள். 3வது முறை பாய்ந்தார்கள், தோல்வி அடைஞ்சிட்டாங்க. இப்ப பாயல்ல, இப்ப முஸ்லிம்கள் தட்டிக்கொண்டே போறாங்க. முஸ்லிம்கள் தட்டிக்கொண்டே உஹது மலை அடிவாரத்தில் அவங்களை தட்டிக்கொண்டே போற, அவங்களால வர முடியவில்லை, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மலையில இருப்பவங்க பாக்குறாங்க, சரி தோல்வி அடைஞ்சாச்சு, இதுக்கு பிறகு நம்ம நின்று கொண்டிருக்க வேண்டுமா? எங்கள் முஸ்லிம்கள் எல்லாம் யுத்தம் செய்ய நாங்கள் மேலுக்கு நின்று கொண்டிருக்க வேண்டுமா என்று சொல்லி இறங்கி வர ஆரம்பித்தார்கள். மலையிலிருந்து வெற்றி அப்படி கிட்ட வந்தாச்சு. உஹது யுத்தத்துல வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி பெற்றாச்சு, முடிஞ்சாங்க. எல்லாரையும் வெட்டி அந்த யுத்தங்களை வெற்றி காவிர்களை விரட்டி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரட்டி அடித்துக் கொண்டு போகின்ற நேரத்தில் ஷைத்தான் இவர்களுக்கான ஒரு சிந்தனையை போடுகிறார். என்ன சிந்தனை? இப்பதான் அவங்க போயிட்டாச்சே, நீங்க இறங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்ன நடந்தாலும் இறங்க வராங்க, என்ன நடந்தாலும் இறங்க வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சில இடங்கள்ல காரணத்தை பார்க்கணும், சில இடங்களை பார்க்க கூடாது. அசர் தொழுகை பனு குரைலாவுக்கு போய் அண்டி தொழ வேண்டாம், அங்க காரணத்தை பார்க்கலாம். சிலவங்க வழங்கினாங்க, அவசரமா போங்க இடத்துக்கு சொன்னாங்க, அங்க வழங்கலாம். இங்க வந்து என்ன காரணம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? என்ன நடந்தாலும் இறங்க வேண்டாம், என்ன நடந்தாலும் இறங்க வேண்டாம் என்றார்கள். இறங்கி இருக்க கூடாது, இறங்குகிறார்கள். காலித் இப்னு வலீத் இதை காண்கிறார். இவங்க எல்லாம் இறங்கி கண்டிருக்கிற காலித் வலீத் காண்றாரு. தோல்வி அடைஞ்ச படை அங்கே திருப்புறார். அப்படியே திருப்பி மலை பகுதியால் வந்து ஏறுறார். இவங்க இறங்குறாங்க. இப்ப எப்படி இருக்குது? ஒரு படை முஸ்லிம்களுடைய படை இருக்குது, அங்கே முஸ்லிம்கள படை, முஸ்லிம்களுடைய படை, கொஞ்சம் இடவெளி விட்டு இன்னொரு படை. இது யாருடைய படை அவங்களுக்கு தெரியாது. இது யாருடைய படை? முஸ்லிம்களுடைய படையா காபிர் படையா தெரியாது. மலையில ஒரு படை இருக்குது, யாரு? காலித் இப்னு வலீத். மலையில் இருக்கக்கூடிய காலித் இப்னு வலீத் படைக்கும் முஸ்லிம்கள் படைக்கும் இடையில மலையில இருந்து இறங்கின குரு. அதுலதான் ஹுதைபத் இப்னு யமான் வாப்பாவும் கொல்லப்படுற. விளங்கிட்டா? அங்கல முஸ்லிம்கள் குரு, இங்களாலே அம்பு எய்றாங்க, அங்களாலே அம்பு எய்றாங்க. எதிர்கொள்ள முடியாமல் போனது. முஸ்லிம்கள் எல்லாம் கலப்சாகி ஓடர் மாறிச்சு. அங்கும் இங்குமாக விரண்டோட தோங்கினார்கள். ஒரு சைட்ல போக வேண்டியவர்கள் அங்கல அரவாசி, இங்கல அரவாசி, மலைக்கு பின்னால் ஒரு அரவாசி, முஸ்லிம்களை எதிர்த்து போற சைட்ல ஒரு அரவாசி, இப்படி என்று ஒவ்வொரு புறத்தாலும் எதிர்த்து போனார்கள். அங்கல அடிச்சா இங்கல வரலாம், இங்கல அடிச்சா போக முடியாத நிலைமைக்கு முஸ்லிம்கள் ஆளாகினார்கள். சகோதரர்களே, இப்படி ஆளாகிய நேரத்தில் அதுதான் முஸ்லிம்களுடைய தோல்விக்கு அடிப்படை காரணமாகவும் இஸ்லாமிய வரலாற்றில் நபி அவர்கள் கடுமையாக காயப்படுத்தப்பட்டு ரத்தம் ஓட்டப்பட்ட வரலாறு நடந்த சம்பவம் அதனால்தான். சகோதரர்களே, இப்படி இருக்கிற நேரத்தில் கல்லால வீசுறாங்க, அம்பால வீசுறாங்க, கண்ட துண்டமாக அடிக்கிறாங்க. யாரும் எந்த ஓடர் என்று வழங்கல, யாரும் எந்த ஓடர் என்று வழங்கல. சகோதரர்களே,
கடுமையாக பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் ஒவ்வொரு பக்கத்தாலும் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் என்ன சொல்லப்படுது? சத்தம் போட்டு சொல்றாங்க, சரி முகமதை கொண்டுட்டோம்ன்றாங்க. இரண்டாவது சவுண்டு, முகமதை கொண்டு விட்டோம். ஏன்னா நம்ம தெரியும், இப்ப 5-6 சைடா ஓடி ரசூல்லா எங்க இருக்குன்னு தெரியாது. ஏற்கனவே தெரியும் எங்க இருந்தது, இப்ப எங்க இருக்குன்னு தெரியாது. முகமதை கொண்டு விட்டோம் என்று சத்தம் போடுகிறார்கள். இது முஸ்லிம்களுடைய உள்ளங்களில் இன்னொரு பலகீனமா போகுது. ஏற்கனவே தோல்வி அடைஞ்சிட்டு மாதிரி இருக்குது. ரசூலுல்லாஹ்வை கொண்டுட்டாங்களா, அப்ப இனி முடிஞ்சது. கொஞ்சம் நபித்தோழர் ஓரமா பேத்து இருந்துடுறாங்க. கொஞ்சம் நபித்தோழர்கள் ஓரமா பேத்து இருந்துடுறாங்க. ஒரு ஓரமா யுத்த பகுதியே படாம மாதிரி ஒரு ஓரமா பேத்து குந்திடுறாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டா இனி என்ன முடிஞ்சது, எங்களுடைய நிலைமை முடிந்தது என்ற ஒரு குழு அடுத்த பகுதியில் போய் இருந்து விடுகிறது. சகோதரர்களே, ஒரு கல்லு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பகுதிக்கு வந்து படுகிறது. பட்டு இந்த பல்லு உடைந்து விடுகிறது. இந்த பல்லு அதாவது இந்த 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 கடவை பல்லு ஒன்று உடைஞ்சிருக்கு. இதுல ரெண்டுல ஒரு பல்லு உடையுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பல்லு ரெண்டு மெத்தட்ல உடையுது. ஒன்று அடியில உடையுது, ஒன்று பல்லுகள் உடைஞ்சி உடையறண்டா வெடிச்சு ரத்தம் வருது. ரத்தம் வருகின்ற அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை விட்டு துடைக்கிறாங்க. ரத்தத்தை நபி அவர்கள் முகத்தை விட்டு ரத்தத்தை விட்டு துடைக்கிறார்கள். தொடச்சி வேதனையோடு சொல்றாங்க, அதாவது கைஃப யுஃப்லிஹு கௌமுன் அதுமா வஜ்ஹ நபியிஹிம், அதாவது தங்களது நபியுடைய அவர் சொர்க்கத்தின் பக்கம் அவர்களை அழைக்கின்ற நேரத்தில் தங்களது நபியுடைய முகத்தில் இரத்தம் ஓட்டச் செய்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும்? கைஃப யுஃப்லிஹு கௌமுன், எப்படி இந்த சமுதாயம் வெற்றி பெறும்? அவர் சொர்க்கத்துக்கு அழைச்சுக்கின்றாரே, அவருடைய முகத்தை போல் ரத்தம் ஓட்டிய இந்த சமுதாயம் எப்படி வெற்றி பெறும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். முகத்தில் இரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. நபியுடைய முகம் அப்படியே இரத்தத்தால் வாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் அப்படியே துடைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு உடையதற்கு காரணமாக இருந்தவர் உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவர். உத்பா இப்னு அபி வக்காஸ் என்பவர் தான் காரணமாக இருந்தவர். அடிச்ச அடியில கல்லுல என்ன நடந்து தெரியுமா? இந்த முகத்துல இப்படி கிரீட மாதிரி இருக்குமே, இப்படி போட்டு கவர் பண்ணி அதுல கொஞ்சம், அதாவது இரும்புகள் ரசூலோட வாய்க்குள்ள போயிடுது. இப்படி ரசூலுல்லாஹோட வாய்க்குள்ள போயிடுது. 1-2 படி போனா வெளியே எடுக்காது, அப்படி உள்ளுக்க போயிடுது. சகோதரர்களே, இந்த மாதிரி நடந்தவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அதுல இருந்து இப்படி எடுக்கிறாங்க. ஒரு பல்லு கலண்டது, இந்த பக்கம் எடுக்கிறாங்க, இன்னொரு பல்லு கலண்டது. வகானதா, அதாவது ஃபாகிதத் தன்யத்தைன், இரண்டும் இழந்தவராக நபி அவர்கள் இருந்தார். கலண்டு ரத்தம் ஓடுது. ரசூலுல்லாஹ் எழுப்பி போக பாக்குறாங்க. அங்கனிக்கு ஏற்கனவே குழியோண்டு வெட்டி வச்சுக்கிறாங்க. உள்ளுக்கு உள்ள பாக்குறாங்க ரசூலுல்லாஹ். ரத்தம் வட்டிய முகத்துல ஓட ரசூலுல்லாஹ் எழுப்பி போக கூட குழியில விட பாத்துறாங்க. ரசூலுல்லாஹ் பிடிச்செடுக்கிறாங்க. நபித்தோழர்களாம் பிடிச்செடுக்கிறாங்க. அது போல சஹாபாக்களுடைய உள்ளத்துல ஈரமாக பதிந்த ஒரு சம்பவமே இருக்காது. ரசூலுல்லாஹ்வோட முகமெல்லாம் ரத்தம் ஓட ஒரு குழியில விட பார்க்கிற நேரத்தில் பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார முகத்தில் இருக்கிற ரத்தத்தை அப்படியே எடுத்து துப்பெடுப்பு வரிஞ்சு ஓடுது. சஅத் இப்னு சினான், மாலிக் இப்னு சினான் என்ற நபித்தோழர் எடுத்து துப்புறாரு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தல்காவை பார்க்கிறார். தல்கா பாதுகாத்து நிற்கிறாங்க. பாதுகாத்து நின்று யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு ஷஹீத் உயிரோடு இருப்பதை பார்க்க வேண்டும் என்றால் இந்த தல்காவை பாருங்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரத்தம் அடிஞ்சு ஓடிக்கொண்டிருக்கிறது. தல்கா யுத்தம் செய்றாரு. ஒரு ஷஹீத் உயிரோடு இருப்பதை பார்க்க வேண்டும் என்றால் தல்காவை பாருங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்தின் பக்கம் ஆர்வம் ஊட்டினார்கள். சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹ் இந்த இழுத்தோடனே 2 பல்லு வந்து விழுந்துச்சு. அது அபூ உபைதா இப்னு ஜராஹ் தான் இழுக்கிறார். இழுத்த உடனே 2 பல்லு என்ன செஞ்சது? கீழே வந்து விழுந்துருது. சகோதரர்களை, அடுத்ததாக சஅத் இப்னு அபி வக்காஸ் பார்க்கிறார். கொண்டவன் எங்கே தேடுறாரு. கொண்டவன் எங்கே என்று சொல்லி சஅத் இப்னு அபி வக்காஸ் அவருக்கு அகப்படவில்லை. தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு விழுந்து ரத்தம் ஓடுதானே, அந்த நேரத்தை பற்றி அதாவது ஸஹல் இப்னு ஸஅத் கேட்கிறாங்க, எப்படி இருந்துச்சு? ஸஹல் இப்னு ஸஅத் சொல்றாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் உடைக்கப்பட்டு ரத்தம் ஓடப்பட்டு கொண்டிருந்தது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ரத்தத்தை துடைக்கிறாங்க ரசூலுல்லாஹோட முகத்துல. ரசூலுல்லாஹோட உடம்புல போடப்பட்ட குடலை எடுத்து சபிச்சவும் ஃபாத்திமா தான். முகத்திலிருந்து ரத்தம் ஓடக்குள்ள அப்படியே எடுத்து துடைக்கிறாங்க. தொடச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தொடக்க ரத்தம் வருது. அலியும் துடைக்கிறாரு, வருது. கடைசியில் அடி ஓடி போறாரு. தண்ணி எடுத்துட்டு வராங்க. தண்ணி எடுத்து வந்து ரசூலுல்லாஹ் முகத்துல ஊத்துறாங்க. ரசூலுல்லாஹ் குடிக்க கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் மணந்து பார்க்கறாங்க, ஒரு நாத்தம் அடிக்குது. முடியாது, தலையில ஊத்திக்கிறாங்க ரசூலுல்லாஹ். வருத்தம் தாங்க முடியாமல் தலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊற்றிக்கொள்கிறார்கள். ஊற்றிக்கொண்டும் பார்த்தால் தான் ரத்தம் ஓடுது. ஃபாத்திமா யோசிக்கிற, என்ன ரத்தம் நிக்க இல்லையே, மருமகனும் மகன்
மருமகனும் மகனும். சகோதரர்களை உடனடியாக பார்க்கிறாங்க, என்ன செய்யறது? ஒரு காஞ்ச பாய் துண்டு இருக்குது, அதை எடுத்து எரிக்கிறாங்க. அதை சாம்பலை எடுத்து முகத்தில் அப்புறாங்க ரசூலா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகத்திலே அப்பி விடுகிறார்கள். அது போலதான் ரத்தம் நின்றுச்சு. அதுக்கு பின்னால் தான் ரத்தம் நின்றது. நபி அவர்களுக்கு பக்கத்தில் இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரசூலா உயிரோடு இருக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு காட்டி விழுந்தாச்சு. ரசூலாவை வந்து விழுதுனா பாருங்க அப்படின்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் விழுந்ததென்றால் விழுந்தாச்சு. நபி அவர்கள் உயிரோடு இருப்பது நிறைய பேருக்கு தெரியாது. அபூபக்கர் ரலியல்லாஹு கூட தெரியாது. தெரியாத நிலையில் தான் எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. சகோதரர்களே, இரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி நேரத்தில் அந்த சாம்பலை வைத்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முகம் வந்து அப்படியே கட்டப்படுத்தப்படுது. இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு காவலுக்கு 1-2 பேர் தான் இருக்கிறாங்க. இனி எந்த அம்பு வந்தாலும் படும், எந்த கல் வந்தாலும் படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நேரத்தில் தன்னை அல்லாஹ்வின் பக்கம் விற்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. விக்கிறதா நிக்கிறாங்க. இன்னைக்கு அதுல யுத்தம் செய்யலாம் நிக்கலாது, இப்படிதான் நிக்கிறாங்க. அவ்வளவுதான் வழி. அம்புகளால ஏஞ்சா அவ்வளவுதான், ஒன்றும் செய்யலாது. சொன்னவுடன் ஜியாத் இப்னு சக்கனும் உமாரத் இப்னு ஜியாத் சக்கன் அவருடைய மகன் அல்லது அவர் உமாரத் இப்னு ஜியாத் சக்கனும் இன்னும் 5 பேர் எழும்புறாங்க. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுத்தி நிக்கிறாங்க. சுத்தி நிக்கிறாங்க. எப்படி நிக்க முடியும் சார்? அதாவது இப்படி நிக்கிறாங்க, அம்பு முகத்துல கண்டெல்லாம் வந்து படுந்தானே, இப்படி நிக்கிறாங்க. ஒவ்வொருத்தரா விடுறாங்க. ஒவ்வொருத்தரா பட ஒவ்வொருத்தர உயிர் போய்கொண்டே இருக்குது. கடைசியில உமாரத் இப்னு ஜியாத் சக்கன் மட்டும் மிஞ்சினார். அம்புகள் வந்து தொலைச்சு நிக்குது. அப்படியே நின்று கொண்டிருக்க நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு சிலர் கண்டு விட்டார்கள். தூரத்திலிருந்து ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க என்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதை கண்டவுடன் ஒரு முழு பேருக்கு தெரியாது, கொஞ்சம் பேர் தான் காட்டுறாங்க. கண்டவுடன் ஓடி வந்து இந்த ஒருத்தர் உலகிக்கிறாரே அவங்கள பிடிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கல, பிடிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, எங்க உமாரான்னு கேட்கிறாங்க. எங்க உமாரான்னு கேட்கிறாங்க. இந்த இருக்கிறாரு, கூட்டிட்டு வாங்க அவர் என்றாங்க. இப்படியே உளுந்து ரத்தம் ஓடிக்கிட்டு அவர். ரசூலுல்லாஹ் காலை நீட்டுறாங்க, தொடையில் அவரை வளர்த்துட்டாங்க. அவருடைய கன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலில் தொடையில வளர்த்துட்டாங்க. வளர்த்துட்டு அழுது கொண்டிருக்கின்ற பொழுதே அவருடைய உயிர் போனது. நபி அவர்கள் அழுது கொண்டிருக்கின்ற நிலையில் காலில் வளர்த்துட்டாங்க. அந்த நேரத்திலே அவருடைய உயிர் போனது. ரசூல் ஸல்லல்லாஹு பார்த்துட்டு அழுதுட்டாங்க. ஏன்னா அவர் உசுரை கொடுத்து நின்றாரு, அப்படியே மௌத்தாகிறாரு. மௌத்தாகிற கடைசி தருணத்துல ரசூலுல்லாஹ் தன்னை காலை மடியை கொடுத்து அவரை வளர்த்துட்டுகிறார். கண்ணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில இருக்கின்ற நிலைமையில் அந்த நபித்தோழருடைய உயிர் போனது. சகோதரர்களே, அதுபோன்று இந்த உமாராவுடைய தாய் உம்மு உமாரா, இவ தாய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்டதை வாராக தேடிக்கிட்டு அவரோட தாய் நசீபா பின்த் காபாவுடைய பேர். சகோதரர்களை ஓடி வராங்க. வந்து ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தண்ணி கொடுக்கிறது, இது போன்ற வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயப்பட போகிற நேரத்தில் நான் சொன்னேன், முஸ்அப் இப்னு உமைரும் உமாராவும் தான், உம்மு உமாரா தான் வராங்க. வந்த நேரத்தில் முஸ்அப் கொல்லப்படுறாரு. உம்மு உமாரா வாள் எடுக்கிறாங்க. தண்ணி பங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வாள் எடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நான் போராட ஆரம்பித்தேன். அப்படி போராட ஆரம்பித்த நேரத்தில் அம்பெல்லாம் வந்து உழுது. அல்லாஹ்வுடைய எதிரி இப்னு கமியா, முஸ்அப் இப்னு உமைர் வெற்றாரே, இந்த இப்னு கமியாவுக்கு எதிராக நின்று முஸ்அப் பின்னால இருக்க போராடினவங்க யார் தெரியுமா? உம்மு உமாரா போராடுறாங்க. ஆனாலும் அல்லாஹ்வுடைய எதிரி அவருடைய உடம்பில 2 கேடயங்கள் இருந்தன. எந்த வாழ்வெட்டு அவருக்கு படல. கடைசியில் எனக்கு ஒரு குத்திங்க குத்தினா, நான் அதை பார்த்தேன் என்ற பெரிய காயம். கும்பல அவரோட இது பெரிய காயம் இருந்துச்சு. ஒரு குத்தினா நான் விழுந்துட்டேன் கீழே. விழுந்த பின்னால் சகோதரர்களே, நான் கீழே விழுந்த பின்னால் முஸ்அப் இப்னு உமைரை கொண்டார். யாருக்கு நின்றுகிறாங்க? முஸ்அப் இப்னு உமைரை கொண்டார் அந்த எதிரி. அக்மாஹுல்லா என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பற்றி சொன்னார்கள். சகோதரர்களே, இந்த அதாவது இப்படி ஒவ்வொருவருக்கும் இடையிலான யுத்தம் நடந்து முடிய அடுத்ததாக அபூ துஜானா, நான் சொன்னேன் வாளை எடுத்துட்டு போராடினாரு. அபூ துஜானா பார்க்கிற எல்லாருக்கும் விழுந்துட்டு விழுந்துட்டாரு. கடைசியில் அபூ துஜானா என்ன செய்தார்? ரசூலுல்லாஹ் இப்படி இருக்க இப்படி வந்து நிற்கிறார். இப்படி வந்து நின்றா முதுகு என்ன கேடயம். அம்புகள் வந்து 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 விழுந்து ரசூலுல்லாஹ் மேலே விழுந்துறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேலிலே குட்டுக்கேர்மா சகோதரர்களே, சைடால வந்து பட்டா பரவாயில்ல, முன்னால போய் நிக்க முடியும் என்ற எவ்வளவு உறுதியோடு இருக்கணும். ரசூலுல்லாஹோட நேசம் இருக்கணும். அப்படி போயிட்டு ஹத்தா என்ஹனி மௌத்தாரல அவர் கீழே விழுகின்ற வரைக்கும் அம்பு என்ன செய்து அவருடைய மேலே என்னது ஒரு கேடயம் பதம் பார்க்கப்படுவதை போன்று பதம் பார்த்தது என்னத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு அம்பா எடுத்து கொடுக்குறாங்க. சஅத் இப்னு அபீ வக்காஸ் எறிங்கன்றாங்க.
ஒவ்வொன்றா எடுத்து கொடுக்குறாங்க, எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அபி அந்த உம்மி, எனது தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் எரிங்க. ரசூலா அப்படி சொல்ல மாட்டாங்க. ரசூலாவே சொல்றாங்க. எப்படி மத்தவங்க வந்து ரசூலாவை பார்த்து சொல்லுவாங்க, எனது தாயும் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று. ரசூலுல்லாஹ் சஅத் இப்னு அபீ வக்காஸ் பார்த்து சொல்றாரு, அபி அந்த உம்மி, எரிங்க சஅத் என்று சொல்றாங்க. எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒவ்வொரு அம்பா எடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் கத்தாதத் இப்னு நுஅமான் என்ற நபி தோழர் கண் கலண்டுச்சு. கண் வந்து கண் கலண்டு தொங்குறத நீங்க கற்பனை பண்ணி பாருங்க சகோதரர்களே. அம்பு பட்டு கண் வந்து கலண்டு தொங்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைக்கிறார். அழைச்சி கண் அப்படி வச்சு விடுறாங்க. அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அதற்கு பின் அந்த கண் மிக கூர்மையான ஒரு கண்ணாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, கண்ணுக்குள்ள அப்படி வச்சு போராடுங்க என்று சொல்லி அவரை அனுப்பி விடுகிறார். அப்துர் ரஹ்மான் பின் நௌஃப் அவருடைய உதட்டில் அம்பு வந்து பட்டு இந்த இடம் அப்படியே செல்லடைச்சிச்சு. உதட்டில இந்த இடத்துல வந்து பட்டு இந்த முகம் அப்படியே என்ன செஞ்சிச்சு, அவருக்கு அப்படியே பெருத்த காயமாகி போனது அப்துர் ரஹ்மான் பின் நௌஃப். என்ன காரணம்? இறங்கினதா. இந்த இறங்கின காரணம் தான் அவ்வளவு கலப்சாத்துக்கு காரணம். ஒரு ஓடுற மிஷின் அப்துர் ரஹ்மான் பின் நௌஃபுடைய உதடு அப்படியே முழுமையாக பாதிக்கப்பட்டு போனது. அந்த நேரத்தில் அனஸ் இப்னு நலர் வாராரு. வந்து பார்த்தா முஹாஜிர்ல கொஞ்சம் பேர் எழுந்திருக்கிறாங்க, அன்சாரில கொஞ்சம் பேர் எழுந்திருக்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அவர் வாரார், நான் ஓடி பத்ர்ல கலந்து கொள்ளல என்று உணர்வோடு நாங்க வாரார் ஓடிக்கொண்டு. என்ன இருந்துட்டீங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாயினா ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தாயினா அப்படி நீங்க மௌத்தாங்க எழுப்புங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி மௌத்தாயினாங்க? அந்த நிலைமையில நீங்களும் மௌத்தாகுங்கள், எழுப்புங்க என்று சொல்றாங்க. எழுப்பிட்டாங்க. அனஸ் இப்னு நலர் அப்படியே போறார் ஜிஹாது களத்துல. நான் சொல்றேன், அவருடைய சகோதரி 70 அடையாளங்களை பெரும்பலர்ல காண்றாங்க. அதை வச்சு உடம்புல காண்றாங்க. இந்த பெரும்பலருடைய அடையாளத்தை வைத்துத்தான் இந்த அனஸ் இப்னு நலரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அந்த ஜிஹாது களத்துல போய் அவர் ஷஹீதாகிறாங்க. சகோதரர்களே, முதலாவது அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்து கொண்டவர் யார் தெரியுமா? கஅப் இப்னு மாலிக். அந்த யுத்த காலத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முதலாவது அறிந்து கொண்டது யாரு? கஅப் இப்னு மாலிக் தான். ரசூல் அப்படி கிரீடம் அணிஞ்சிக்கிறாங்க தானே, அது இப்படி வெளியெடுக்கப்பட்டிருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி தேடி பார்க்கிறேன், ரசூலுல்லாஹ்வோட கண் மாறி இருக்கேன்றாங்க, நினைக்கிறாங்க. மின்னிக்கிறது அவர் வணங்கல, அவருடைய கண் மலர்ந்திருந்ததுன்றாங்க. ஓடி போன ரசூலுல்லாஹ் தான். நான் போட்ட சத்தத்திலே தான் நபி அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்பது அந்த முழு முஸ்லிம்களுக்கும் தெரிந்தது என்று சொல்றாரு. கபடி மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறாங்க என்ற சத்தத்துல தான் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி வந்தது. ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கிறார்களா என்ற செய்தி நான் போட்ட சத்தத்தில் தான் மற்றவர்களுக்கு கேட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். சகோதரர்களே, இந்த மாதிரி யுத்தம் நடந்து கொண்டு போகின்ற நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது இந்த மாதிரி அதாவது சாபித்தும் ஹஸ்மல் என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோழர், ஹசீல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் யாரு? ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹுடைய பாப்பா. இவங்க ரெண்டு பேரும் அந்த யுத்தம் பரவி பிரச்சனை நடந்த உடனே ஒரு கூடாரத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க. பெண்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூடாரத்துல ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இப்படியே இருந்தா என்ன செய்ய, போய் ஷஹீதாகுன்றார். இப்படி இந்த வழியை நம்ம எழுப்பி போறாரு. அந்த சாபித் என்றவரை முஸ்லிம்கள் பிடித்து கொண்டு விடுகிறார்கள். அந்த சாபி சொல்றாரு, யமானை முஸ்லிம்கள் பிடித்து கொண்டு போட்டார்கள். யமானை அதாவது ஹுதைபாவுடைய தந்தையை முஸ்லிம்கள் போட்டு அவர் போக்க காண்டார். ஹுதைபா நம்ம வாப்போட யுத்தம் செய்யறாங்க. அபி என்று சத்தம் போற எனக்கு தந்தை என்றாங்க. விலங்கல்ல, அதாவது அவர்களை கொண்டு விடுகின்ற வரைக்கும் அவரை விட்டு விடவில்லை. கிட்ட போய் ஹுதைபா சொல்றாங்க, கஃபரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களது பாவத்தை மன்னித்தருள் புரிவானாக. கத்தல்தும் அபி, என வாப்பா கொண்டு போட்டீங்களே, அல்லாஹ் உங்களது பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக என்று சொல்லி முஸ்லிம்களே வெட்டி கொள்கின்ற நிலைமை அளவுக்கு இந்த யுத்தத்திலே ஒரு கட்டளையை மீறியது இந்த நிலைக்கு ஆளானது. சகோதரர்களே, அடுத்ததாக நீங்க பார்க்கணும், அதாவது அம்ர் இப்னு ஜமூஹ் அவருக்கு 4 பிள்ளைகள். உஹது போக நொண்டி வாரார். நொண்டி, கடுமையான நொண்டி. அவர் சும்மா இல்ல, கடுமையான நொண்டி. அதாவது உடமானவர்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் போக தேவையில்லைன்னு கொடுத்திருந்தாங்க. அவர் ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ், ஜிஹாதுக்கு போகணும், என்ன புள்ளவெல்லாம் வானான்றாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு தந்துட்டானே, இந்த மாதிரி இடங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஏன் போகணும்ன்றாங்க. என்று இல்ல யார் ரசூலுல்லாஹ், ஷஹீதாக ஆசைப்படுறேன், முடமாக இருந்துகிட்டு ரசூலுல்லாஹ், யார் ஷஹீதாக ஆசைப்படுறேன். அவர் ரசூலுல்லாஹ்ல புள்ளகளை பார்த்து சொல்றாங்க, விட்டுருங்க, அவர் ஷஹீதாக ஆசைப்படுறாங்க. அந்த ஜிஹாது களத்தில் அவர் ஷஹீதாகத்தான் திரும்பினார். கடுமையாக போராடி அந்த முடத்தோடு போராடி அவர் சொல்றாரு, இந்த முடத்தோடு நான் சொர்க்கத்தை மிதிக்க ஆசைப்படுகிறேன். இந்த முடமான நிலையில் சொர்க்கத்தை மிதிக்க நான் ஆசைப்படுகிறேன், யார் ரசூலுல்லாஹ், அனுப்புங்க என்றாங்க. அந்த ஜிஹாது களத்தில் அவர் கடுமையான முறையில் காப்பாதாவது காயப்பட்டு மரணத்தை அடைந்தார். இந்த கடுமையான யுத்தத்தில் ஒரு வெறித்தனமா முஸ்லிம்களை அடித்து கொண்டு போட்ட பின்னால் முஸ்லிம்களுடைய பட பின்வாங்க என்ன வேண்டிய அளவு செஞ்சாச்சு. அவங்க நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் இறந்து விட்டார்கள், எல்லாரும் இறந்துட்டாங்க என்ற நிலையில் முக்கியமான எல்லாரையும் கொண்டு போட்டோம் என்கின்ற சந்தோஷத்தில்
போகின்ற நேரத்தில் அபு சுஃபியான் மலையில ஏறுறான். மலையில ஏறி முஸ்லிம்களை பார்த்து சத்தம் போடுறான். சத்தம் போட்டு அதாவது எங்க ஃபகார் சொல்றாரு, அல்லாஹ் தஆலா ஹுபல், அதாவது ஹுபல் உயர்ந்து விட்டார். ஹுபல் என்ற சிலை அவருடைய மார்க்கம் உயர்ந்து விட்டது என்று சத்தம் போடுற மலையிலிருந்து. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமரே பதில் சொல்லுங்க என்றாங்க. உமரே பதில் சொல்லுங்க. அப்ப உமர் எல்லாம் கிளம்புறாங்க. அதாவது அல்லாஹு அலா வ அஜல், அல்லாஹ் தான் உயர்ந்தவன், அல்லாஹ் தான் கண்ணியமானவன். அதாவது கத்லானா ஃபில் ஜன்னah வ கத்லாக்கும் ஃபின்னார், எங்களில் கொல்லப்பட்டவர்கள் சொர்க்கவாதிகள், உங்களில் கொல்லப்பட்டவர்கள் நரகவாதிகள் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்றாங்க. அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, இன்னலனல் உஸ்ஸா லா உஸ்ஸாலக்கும், எங்களுக்கு உஸ்ஸா இருக்கு, உங்களுக்கு உஸ்ஸா இல்லை என்றாங்க. சொல்லுங்க உமரே என்றாங்க. உமர் பதில் சொல்றாங்க, அல்லாஹு மௌலானா வலா மௌலாலக்கும், அல்லாஹ் தான் எங்களுடைய பொறுப்பாளர், உங்களுக்கு பொறுப்பாளர் கிடையாது என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதில் சொல்கிறார்கள். சகோதரர்களே, அப்ப கேட்கிறார் அபூ சுஃபியான், அபில் கௌமி முஹம்மது இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. கொண்டுட்டோம் என்று வெளியில பேசுறான். முஹம்மது இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல வாடான்றான். அபில் கௌமி அபூபக்கர் இருக்கிறாரா, இப்படி பெருமையோட பேச அந்த மலையில் இருந்து அபூபக்கர் இருக்கிறாரா, ரசூலுல்லாஹ் லா துஜீபு, பதில் சொல்ல வாடான்றாங்க. உமர் இருக்கிறாரான்றாங்க. உமர் பொறுக்கல, உமர் இருக்கிறாரான்னு கேட்கிறாங்க. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்றாரு, உங்கள எல்லாரும் உயிரோடு இருந்தா பதில் சொல்லிப்பீங்க, யாரும் இல்லை என்றாங்க. அதை கேட்ட உடனே கதபத்தை அதுவல்லா, உமர்ல பதில் சொல்ற, அல்லாஹ்வுடைய எதிரியே பொய் சொல்றாய், ரசூல் நீ சொல்லுவதை கேட்டுக் கொண்டிருக்கிறார், முஹம்மத் நீ இப்பொழுது என்ன பேசுகிறாயோ அதை கேட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தமிட்டு சொல்கிறார்கள். சகோதரர்களே, சொல்லிவிட்டு திரும்பி போகலாம். அபூ சுஃபியான் சொல்றான், அடுத்த வருஷம் மறுபடி பத்ர்ல சந்திப்போம் என்று போறான். அடுத்த வருடம் மறுபடி பத்ர்ல சந்திப்போம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர்ட்ட சொல்லுங்க, நாங்களும் நீங்களும் சந்திப்பதற்கு அடுத்த வருடம் அதுதான் இடம் என்று சொல்லுங்கள் என்றான். நீங்களும் அடுத்து எங்க சந்திப்போம், மறுபடியும் பதில் யுத்தத்தில் சந்திப்போம் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனைகளோடு பதில் சொல்றாங்க. நம்முடைய சமுதாயம் நம்ம சொன்ன கட்டளை மீறிட்டே என்ற வேதனைகளோட ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஏண்டா திரும்பி போக அவ்வளவு வேதனைப்படுறாங்க ரசூலுல்லாஹ். சகோதரர்களே, இந்த பதில் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக எல்லாம் முடிஞ்சாச்சு. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் யார் கொல்லப்பட்ட, இப்பதான் ரசூலுல்லாஹ் பார்க்க போறாங்க, யார் யார் கொல்லப்பட்டாங்கன்னு பாருங்க என்றாங்க. முதலாவது சொல்றாங்க, சஅத் இப்னு ரபீ இறந்துட்டாரா உயிரோடு இருக்கிறான்னு பாருங்கன்றாங்க. சஅத் இப்னு ரபீ போறாங்க, தேடி 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 போனா சஅத் இப்னு ரபீ குட்டுயிராயும் அதாவது குற்றுயிராயும் குலை உயிரமாயும் சொல்லுவாங்களே, அந்த நிலைமையில் சஅத் இப்னு ரபீ இருந்து கண்டிக்கிறாரு. இவர் போறாரு, சொல்றாரு, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை அனுப்பினார்கள், நீங்க உயிரோடு இருக்கிறீங்களா இறந்தவரா பார்த்துட்டு வர அனுப்பினாங்கன்றாங்க. அப்ப இவர் சொல்றாரு, பாருங்க சகோதரர்களே, அதை சொல்றாரு, அதாவது போங்க ஃபபல்லிக் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்லுங்க, அனஃபில் அம்வாத், நான் இறந்திருக்கிறேன்னு சொல்லுங்க, நான் இறந்தவர்களில் உள்ளவனாகி விட்டேன் என்று சொல்லுங்க, ரசூலுல்லாஹ்ங்களுக்கு எனது சலாத்தை எத்தி வையுங்கள் என்று சொன்னார். சஅத் இப்னு ரபீ, அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலி தருவானாக என்று சொன்னார் என்றும் சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புறாரு. சொல்லி முடியார், மௌத்தாயிட்டார். சொல்லிட்டு அந்த இடத்துல மௌத்தாயிடுறார். ரசூலுல்லாஹ்ட்ட போய் சலாத்தை சொல்லுங்க, நல்ல நிலையில் இருக்கிறார் என்று சொல்லுங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நல்ல கூலி தருவானாக என்று சொன்னார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்துல போக முந்திய சஅத் இப்னு ரபீ மௌத்தாகி விடுறாரு. சகோதரர்களே, பின்னொரு நேரத்தில் ஒரு மனிதர் வாராரு, ஒரு புள்ளைய கையில, குழந்தை புள்ளைய கையில வச்சுட்டு வரா, சின்ன புள்ளை ஒன்று. அவங்க கேட்க ரசூலுல்லாஹ் வரைக்கும் கேட்கிற, யாருன்னு சொல்லி, சஅத் இப்னு ரபீ புள்ளைன்றாங்க. அழுதுட்டாங்க சொல்லுவாங்க. சஅத் இப்னு ரபீ குழந்தை புள்ளைன்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுது விட்டார்கள். அவரோட கொல்லப்பட்ட ஞாபகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மீட்டி வந்தது. கையில வச்சுக்கிட்டு வாரா. சகோதரர்களே, அவ்வளவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அது வேதனையாக இருந்தது. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்புறாங்க, எழுப்பி போறாங்க ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தேடி. ஹம்சா காணலையே, ஹம்சா தேடி போறாங்க. தேடி போனா வயிறு தோண்டப்பட்டிருக்கு, ஈரல் எல்லாம் வெளியெடுக்கப்பட்டிருக்கு. அது நடந்திருக்குது, யார் செஞ்சது மட்டும் தான் இல்லை. வயிறு தோண்டப்பட்டிருக்குது, ஈரெல்லாம் வெளியெடுக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் பெருமூச்சல் விடுறாங்க, பெருமூச்சல் விடுறாங்க. விட்டு போட்டு சொல்றாங்க, அந்த வேதனையில சொல்றாங்க, வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், சஃபியா மட்டும், சஃபியாவை விட உம்மா, சஃபியா மட்டும் இந்த ஹம்சாவை பார்த்து வேதனைப்படுவார் என்று இல்லை என்றால் பறவைகளும் பட்சிகளும் திண்டுவிட்டு போகின்ற நிலைமை நான் வெளியே போட்டிருப்பேன் ஹம்சாவா என்றார். ஏன் சொல்றாங்க தெரியுமா? இவ்வளவு நடந்துட்டு தானே காலத்தில் சமுதாயம் பகிரங்கமா நான் வச்சிருப்பேன், சஃபியா வேதனைப்படுவார் என்றதுக்காக நான் பொறுத்துக்கொள்றேன் என்று சொல்லாங்க. ஆத்திரத்தோடு சொல்றாங்க, இவருக்காக வேண்டி 30 பேரை நான் பழி வாங்குவேன் என்று சொல்லாங்க. வேதனை சொல்ற, இவருக்காக வேண்டி
30 பேரை நான் பழி வாங்குவேன் என்று சொல்றாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹோட மிச்ச நேசமாயிருந்தார். அபூ ஜஹல் ரசூலுல்லாஹ்வுக்கு ஏசினார் என்பதற்காக வேண்டி, அடிக்க போனார் என்பதற்காக வேண்டி வாள் எடுத்துக்கிட்டு போய் என்னுடைய தம்பி மகனுக்கு எனது அண்ணன் மகனுக்கு அடிக்க போனார் நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன்னு சொன்னவர். அவர் முன்னுக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹ் அந்த நேசத்தை மறக்க முடியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கடுமை வசனம் சொல்றாங்க. முஸ்லிம்களை முடிவெடுக்கிறாங்க, அடுத்தடுத்த நாங்கள் இதை செய்வோம் என்று சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிறான், ஃபைன் ஊகிபு ஃபஆகிபு மிஸ்லி மா ஊகிபதும் பிஹி. உங்களுக்கு வேதனைகளும் பிரச்சனைகளும் நடந்தால், நீங்கள் கொடூரப்படுத்தப்பட்டால், தண்டிக்கப்பட்டால் அது போன்று தண்டியுங்கள், எல்லை மீற வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக சொல்றாங்க, சித்திரவதையை நான் தடுக்கிறேன். என்ன ஒரு போர்க்காலத்துல எல்லாம் தடை செய்யறாரு, சித்திரவதையை நான் தடை செய்கிறேன். எவ்வளவுக்கு நீங்க தண்டிக்கப்பட்டீங்களோ அவ்வளவு தண்டிங்க. அதுக்கு அங்கே நீங்க ஒருத்தருக்கு 30 போக வேண்டாம், ஒருத்தருக்கு 30 போக வேண்டாம் என்ற தடையை அல்லாஹ் தஆலா இறக்குகிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையோடு வராங்க. அல்லாஹ் அப்பதான் குர்ஆன் வசனத்துல சொல்றான், எப்படி தெரியுமா? வல இன் சபர்தும், அத கூட நீங்க தண்டிக்காமல் பொறுத்தால் அந்த பொறுமை சிறந்தது. வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், பொறுத்துக்கங்க நபியே, உங்களது பொறுமை அல்லாஹ்வுக்காக. வலா தஹஸன் அலைஹிம், கவலைப்பட வேண்டாம், அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வலா தகு ஃபீ லைக்கும் மிம்மா யம்குரூன், அவர்கள் சதி செய்வதை பற்றி சங்கடத்திற்குள்ளாக நீங்கள் வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் ஆறுதல் சொல்றான். போல சபியா வாரா, பயிரெல்லாம் தோண்டப்பட்டு அடக்கப்பட முடிகிற உம்மா வாராங்க. ரசூலுல்லாஹ் டக்குன்னு சுபைர் பின் அவ்வாம கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு சொல்றாங்க, மகன் அதாவது சுபைர் பின் அவ்வாம கூப்பிட்டு சொல்றாங்க, போங்க போய் சொல்லுங்க வரவானா திருப்பி அனுப்பிவிடுங்கன்றாங்க. சபியா வரவானா திருப்பி அனுப்பி விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சுபைர் அவ்வாம அனுப்பி விடுறாங்க. இவர் போறாரு, ரசூலுல்லாஹ் அவங்கள திரும்பி போக சொன்னாங்கன்றாங்க. இவர் கேட்கிறா, ஏன் மகனுக்கு என்ன செய்யப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை விடுங்கன்றாங்க. என்னுடைய மகனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிற எனக்கு தெரியும், என்னை விடுங்கன்றாங்க. உடனடியா போறாங்க ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹ் விடுங்கன்னு சொல்றாங்கடா, விடுங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். சபியா போறா, மகனை பார்க்கறாங்க, கண்ணீர் ஓடுது, ஓடிக்கொண்டு சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஃபிர் லஹு. நாங்கள் அல்லாஹ்வுக்காகவே இருக்கிறோம், அல்லாஹ்வின் பக்கமே திரும்பி செல்ல இருக்கிறோம். யா அல்லாஹ், எனது மகனுடைய பாவத்தை மன்னி தருவாயா. திரும்பி போயிட்டாங்க. அவ்வளவுதான். என்ன ஒரு ஈமானும் உறுதியும் மனநிலையும் அந்த தாய்மார்களுக்கு அல்லாஹ் ஈமானின் மூலம் கொடுத்திருக்க வேண்டும். சொல்லிட்டு திரும்பிட்டு போயிட்டாங்க. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கே அடக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் யார் நல்லா குர்ஆன் ஓதக்கூடியவங்க பாருங்க, அவங்கள முற்படுத்துங்க என்றாங்க. குர்ஆனுக்கு எவ்வளவு மரியாதை. யார் யார் நல்லா குர்ஆன் ஓதக்கூடியவங்க பாருங்க, அவங்க எல்லாரையும் முற்படுத்துங்க. யாரையும் குழுப்பட்டவானா, யாரையும் கவலையிட வேண்டாம், அப்படியே அடக்குங்க. இவங்க அப்படியே நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். இவர்கள் இதே நிலையில் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள். இதே நிலையில நீங்க அடக்குங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். சகோதரர்களே, அப்படியே போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அம்ரி பின் ஜமுக பாருங்கன்றாங்க. முடமா இருந்தாரே அவரை பாருங்கன்றாங்க ரசூலுல்லாஹ். அவரை தேடி பாருங்கன்றாங்க. அவர் இருக்கிறார், மௌத்தாகி மேலே இருக்கிறார். உடனடியா ரசூலுல்லாஹ் அவரையும் அவருக்கு பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம், முனாஃபிக்குங்களுக்கு பின்னால போனாரே, வாங்க வாப்பா திரும்பி செய்யுங்க, யுத்தம் செய்யுங்க, ஏன் ரசூலா விட்டு போறீங்க, அவர் அங்க ஷஹீதாகப்பட்டிருந்தாரு. அவங்க 2 பேரும் ஒன்றா அடக்குங்க, 2 பேரும் நண்பர்களாக இருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் என்றான். ரசூலுல்லாஹ் வேதனைகளோடு ஒருத்தர் சொல்றாங்க, இருவரும் இந்த உலகத்தில் நண்பர்களாக வாழ்ந்ததை நான் பார்த்திருக்கிறேன், 2 பேரும் சேர்த்தே ஒரு கபருக்குள் அடக்குங்க என்றாங்க ரசூலுல்லாஹ். 2 பேரும் சேர்த்து அடக்கப்படுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைகளோடு பார்க்கறாங்க. அந்த நேரத்தில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா கொல்லப்பட்டிருக்கிறார். அப்துல்லா, ஜாபிர் இப்னு அப்துல்லான்னு சொல்றோம். அவர் வாப்பா கொல்லப்பட்டு முகம் மூடப்பட்டிருக்கிறார். முகம் மூடப்பட்டிருக்கிற நேரத்தில் ஜாபிர்லா கிட்ட போய் அழுகிறதுக்கிற, முகத்தை திறக்கிறாங்க, அழுகிறாங்க, மறுபடியும் மூடுறாங்க, முகத்தை திறக்கிறாங்க, அழுகிறாங்க, மறுபடியும் மூடுறாங்க. ஏன்? 9 பிள்ளைகள் விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு பின்னால தங்கச்சி மாதிரி எத்தனை பேர்? 9 பிள்ளை. அதற்காக வேண்டிய விதவையை திருமணம் முடிச்சாரு. அப்படிப்பட்ட ஒரு நபித்தோழர் முகத்தை பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் வராங்க, நபித்தோழர் தடுக்கிறாங்க, அளவான தடுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்னை தடுக்கவில்லை. நபி அவர்கள் நான் அழுவதை பார்த்து என்னை தடுக்கவில்லை. பார்த்துட்டு சொல்றாங்க, லா தபுகி, அதை இறக்கமா சொல்றாங்க, அளவான ஜாபிரே, மாஜாலத்தில் மலாயிகத்து துதில்லுஹு பி அஜ்னிஹதிஹா ஹத்தா ருஃபிய. இந்த நேரத்தில் இருந்து அவர் உயர்த்தப்படுகின்ற நேரம் வரைக்கும் மலக்குமார்கள் அவர்களுக்கு இறக்கையை விரித்துக் கொண்டிருந்தார்கள். ஜாபிரி அளவானான்றாங்க. உங்க வாப்பாவுக்கு மலக்குமார்கள் அவர் கொல்லப்பட்டு உயிர் தூக்கப்படுகின்ற நேரம் வரைக்கும் இறக்கைகளை விரித்த நிலையில் தான் மலக்குமார்கள் இருந்தார்கள். ஜாபிரை அள வேண்டாம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் சொல்றாங்க. யுத்த காலம் முடிஞ்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு திரும்பி போய் கிடைக்கிறாங்க. ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் வரா. ஹம்னா பின்த் ஜைனப் பின்த் ரசூலுல்லாஹோட மைனி, மனைவியுடைய தங்கை ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் வராங்க. வார நேரத்தில் அவர்கிட்ட சொல்றாங்க,
அதாவது உங்களோட சகோதரர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் மௌத்தாயிட்டாரு, உங்களுடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜஹஷ் மௌத்தாயிட்டாரு. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு என்றார். இன்னா லில்லாஹி வ இன்னா ராஜிஊன் அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னிப்பானாக. போறாங்க, முன்கர வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஹம்சா உங்களுடைய அதாவது பெரியப்பா, அதாவது தாய் வழி சொந்தம் மாமா மௌத்தாயிட்டார் என்றாங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றாங்க. அடுத்து என்ன தெரியுமா, உங்களது கணவர் முஸ்தப் இப்னு உமைர் மௌத்தாயிட்டாங்க என்றாங்க. சத்தம் போட்டு அழுத்தாங்க. முஸ்தப், உங்களது கணவர் முஸ்தப் இப்னு உமைர் மௌத்தாயிட்டாங்க என்ற உடனே சத்தம் விட்டு அழ ஆரம்பித்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கணவனுக்கு பெண்களிடத்தில் ஒரு அந்தஸ்து இருக்கத்தான் செய்கிறது. அந்த நேரத்தில் மற்றவங்கள சாச்ச காலல்ல, பிள்ளை காலல்ல, ஒன்று சகோதரர் காலல்ல, தனது கணவன் முஸ்தப் இப்னு உமைர் அப்படி ஒரு கணவன் கிடைப்பாரா சகோதரர்களே? அதனாலதான் அந்த முஸ்தப் இப்னு உமைர் மௌத்தாயிட்டாங்க என்று சொன்ன உடனே கடுமையாக ஆள ஆரம்பித்தார்கள். அதாவது ஹம்னா பின்த் ஜஹஷ். சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அப்படியே போறாங்க. இது கடைசி விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மதீனாவுக்கு போறாங்க. மதீனால ஒவ்வொரு வீடுகள்லையும் அழுகிற சத்தம் கேட்குது. மதீனால ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒரு படை தளபதியா ஒரு நபியா போக எவ்வளவு வேதனை இருக்கும். ஒவ்வொரு வீடுகள்லையும் அழுகின்ற சத்தம் ரசூலுல்லாஹ்வுக்கு கேட்குது. ரசூலுல்லாஹ் பார்க்கறாங்க, அன்சாரிகள் அழுகிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பாருங்க ஒன் ஹவாயால ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கண்ணால கண்ணீர் ஓடுது ரசூலுல்லாஹ்வுக்கு. வலாக்கின் ஆனாலும் நீ ஹம்சா லா பாக்கிய லஹு, ஹம்சாக்கு அழுகிறவங்க யாருன்னு இருக்காங்க. வேதனையோடு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, உங்களுக்கெல்லாம் அழுகிறதுக்கு ஆக்களிக்கிறாங்க, ஹம்சாவுக்கு அழுகின்றவர் யார் எனக்கு அவ்வளவு ரசூலுல்லாஹ் இவ்வளவு ஒரு வேதனை உள்ளத்துல இருந்தியும் எல்லாரும் அழுகிறாங்க, ஹம்சாக்கு யார் அழைக்கிறாங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுகிறாங்க. நான் நினைக்கிறேன் அவர் அந்த நேரத்தில் அவருக்கு இந்த பிள்ளை கூட இருக்கல, திருமணம் முடிச்சிருந்தா இல்லை, பிள்ளைகள் இருக்கவில்லை. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அழுகின்றவர்கள் யார் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை கேள்விப்பட்ட அன்சார்களுக்கு வேதனையாகுது. உடனடியா சஅத் இப்னு முஆத், உஸைத் இப்னு ஹுதைர் போறாங்க, பெண்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, ஏன் உங்களுக்கு மட்டும் அழுறீங்க, ரசூலுல்லாஹோட சாச்சா மௌத்தாகிறாரு, அதாவது இந்த ஹம்சா அவங்களுக்கு அழுங்கன்றாங்க. ஓடி வராங்க, ஓடி வந்து பள்ளியிலிருந்து ரசூலுல்லாஹோட மகள் அந்த சாச்சாவுடைய உறவை நினைத்து அழுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆறுதல் படுத்துறேன் அன்சாரிகளை நீங்கள் தான் என்று சொன்னாங்க. அன்சாரிகளே ஆறுதல் படுத்துறேன் நீங்க தான் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சொன்னாங்க, எழுப்பி போங்க பெண்களுக்கு அளவானா அள வேண்டாம், எழுப்பி போங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு நம்ம நினைக்கின்ற பொழுது உஹது என்ற வரலாற்றில் நபியோருடைய உள்ளங்கள் பட்ட காயமும், ஹம்சாவுக்கு அழுகின்றவர் யார் என்று கேட்ட வார்த்தைகளும், அன்சாரிகள் ஓடோடி ரசூலுல்லாஹ் கவலைப்பட்டிருக்கிறாங்களே என்று ஓடோடி போய் அந்த பெண்கள் ரசூலுல்லாஹ் சாச்சாவை நினைச்சு அழுகத்தை ரசூலுல்லாஹ் நினைச்சு பார்க்கிறாங்க. ஆறுதல் படுத்துகின்ற அன்சாரிகளை நீங்கள் தான் என்கின்ற வார்த்தையை நினைத்து பார்க்கின்ற பொழுது இப்படி ஒரு தியாகத்தையும் இப்படியொரு நிலையை நாங்கள் நபியர்களுக்கு செய்திருக்கிறோமா, என்ன பங்களிப்பு நாம் நபியர்களுக்கு செய்திருக்கின்றோம் நினைக்கின்ற பொழுது உண்மையிலே வெட்கித்து தலை குனிய வேண்டிய நிலையில் நானும் நீங்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, உஹதுடைய வரலாறு இதை விட நீண்டது என்றாலும் இந்த கைதிகளுக்கு பின்னால் என்ன நடந்தது என்றெல்லாம் நிறைய இருக்கிறது என்றாலும் இத்தோடு சுருக்கிக் கொள்கிறேன். இந்த வரலாற்றிலே நாங்கள் பெற வேண்டிய படிப்பினை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை கட்டளையிட்டார்கள் என்றால் என்றைக்கும் மீறாமல் இருப்பதால் எங்களுக்கு நல்ல வழி. அது எங்களுக்கு பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு வித்தியாசமாக வழங்கினாலும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்கடா அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்வதுதான் ஒரு மிகச்சிறந்த வழி. அல்லாஹு தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவானாக. ஹாதாமா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வா கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும். பெண்களுக்கு வந்தாங்க கலெக்ஷனுக்காக, பெண்கள் கலெக்ஷன் பண்ணுவதற்காக